அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் அரியணை ஐஏஎஸ் அகாடமி மற்றும் நான் ஹேமசுந்தர். இந்த செஷன்ல நம்ம பார்க்க போறது பார்த்தோம்னா இங்கிலீஷ் டாபிக் தான் பார்க்க போறோம். as usual எப்பவுமே இன்ட்ரோடக்ஷன் பார்ட்ல இங்கிலீஷ்ல எத்தனை கொஸ்டின்ஸ் வரப்போகுது, என்ன மாதிரி கேட்க போறாங்கிறது லாஸ்ட் கிளாஸ்லேயே ப்ரீவியஸ் கிளாஸஸ்லேயே பார்த்துட்டோம். அது ஒரு கண்டினியூ. இப்போ லாஸ்ட் கிளாஸஸ்ல வேற என்னென்ன பார்த்துருப்போம்னு பார்த்தோம்னா சென்டென்ஸ், என்னென்ன சென்டென்ஸ் வருது, எப்படி இந்த சென்டென்ஸ்னா என்ன, அதுல என்னென்ன கைண்ட்ஸ் ஆஃப் சென்டென்ஸ் இருக்கு, இதெல்லாம் பார்த்துருப்போம். ஓகேவா? பிளஸ் அது மட்டும் இல்லாம இந்த ஃப்ரேசஸ், கிளாஸஸ் இதெல்லாம் பார்த்துருப்போம். இந்த செஷன்ல நவுன்னா என்ன, ப்ரொனவுன்னா என்ன, வேர்ப்னா என்ன, டென்சஸ்னா என்ன, இந்த 4 பார்ட் தான் பார்க்கணும். சரியா? இந்த 4 பார்ட் தான் பார்க்க போறோம். ஏன்னா இது எல்லாமே பேசிக்ஸ் தான். ஃபர்ஸ்ட் கிராமருக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் பத்தின ஓவரால் ஒரு ஐடியா இருக்கணும் நமக்கு. ஓகேங்களா? எனக்கு நவுன்னா என்னன்னே தெரியல, வேர்ப்னா என்னன்னே தெரியல அப்படிங்கிற பட்சத்துல நான் உள்ள போக முடியாது. ஸோ அதுக்கு உள்ள போறதுக்கு முன்னாடி இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு போறது பெட்டர். சரிங்களா? ஸோ நம்ம டிலே பண்ணாம கிளாஸை ஸ்டார்ட் பண்ணிடுவோம். நவுன். ஓகேவா? அது அப்படின்னா நவுன்னா என்னன்னா தமிழ்ல பெயர் சொல்லுன்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் நவுன். நவுன் can't be anything, the name of a person, name of a thing, name of a place, name of a whatever it is. ஓகேங்களா? மாதிரி ஒரு நேம் சொன்னோம்னா அதை நவுன் அப்படின்னு மென்ஷன் பண்ணுவாங்க. பர்சனா இருக்கலாம், பிளேஸா இருக்கலாம், அது ஒரு பொருளா இருக்கலாம், இல்ல வேற ஏதாவது சிந்தனையா கூட இருக்கலாம். அதுதான் நவுன்னு நம்ம சொல்றது. இதுதான் அடிப்படையே. ஒரு சென்டென்ஸ் ஃபார்ம் பண்றதுக்கான அடிப்படைன்னு பார்த்தோம்னா இதுதான் இருக்கும். ஒரு பேரா இருக்கலாம், ஒரு குறிப்பிடுறதுக்காக கூட சொல்லலாம், இல்ல ஒரு நபரை பத்தி சொல்றதுக்காக இருக்கலாம், பொருளை பத்தி சொல்றதுக்கா இருக்கலாம், இல்ல ஒரு லொகேஷன் பிளேசஸை பத்தி சொல்றதுக்காக இருக்கலாம். சரிங்களா? இதுதான் நவுன்னு சொல்லுவோம். இது கிராமட்டிக்கல் ஃபங்க்ஷன்ஸ்ல பெரும்பாலும் கிராமர்ல ஒரு சப்ஜெக்ட் ஓரியன்டா தான் இது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு சென்டென்ஸ் ஆரம்பிக்கும் போது எடுத்த உடனே இதுதான் இருக்கும் மோஸ்ட் ஆஃப் தி சென்டென்ஸ்ல. சரியா? அதுதான் நவுன்னு பார்க்கலாம். இதுலயே நிறைய டைப் இருக்கு. என்னன்னு பார்த்தோம்னா காமன் நவுன், ப்ராப்பர் நவுன், கவுண்டபிள், அன்கவுண்டபிள், கான்கிரீட், அப்ஸ்ட்ராக்ட், கலெக்டிவ் அப்படின்னு ஒரு முக்கியமான ஒரு 7 வகையில இருக்கக்கூடிய நவுனை நம்ம பார்க்கணும். சரிங்களா? இன்னும் சொல்ல போனா நிறைய இருக்குங்க. நவுன்ஸ்லயும் சரி, ப்ரொனவுன்ஸ்லயும் சரி நிறைய இருக்கு. எலாபரேட்டாலாம் நமக்கு தேவையில்லை. நம்ம எக்ஸாமுக்கு என்ன தேவையோ அது பார்த்தா போதுமானது. சரியா? நம்மளோட எக்ஸாம்ல கேட்க போறது ஒரு 10 கொஸ்டின். அந்த 10 கொஸ்டின் என்ன கேட்க போறாங்க, அந்த ஒரு கொஸ்டின்லயும் ஒரு டாபிக்ல இருந்து வரும். இந்த சிலபல், அமெரிக்கன் இங்கிலீஷ், பிரிட்டிஷ் இங்கிலீஷ், பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச், இன்டைரக்ட் ஸ்பீச், டைரக்ட் ஸ்பீச், ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ், கொஸ்டின் டைப், இந்த மாதிரி கண்டென்ட் ஓரியன்டா தான் இருக்கும். ரொம்ப இன்டெப்தா எலாபரேட்டா போக மாட்டாங்க. சரிங்களா? பட் ஆனா இன்டெப்தா எலாபரேட்டா போலனாலுமே நமக்கு அந்த கான்செப்ட் தெரிஞ்சிருக்கணும். பேசிக்கான கான்செப்டாவது தெரிஞ்சிருக்கணும்ல. இப்போ ஒரு பில்டிங் கிரியேட் பண்றாங்கன்னா அதுக்கு ஃபண்டமெண்டல் அந்த பேஸ் வந்து நல்லா ஸ்ட்ராங்கா போடுவாங்க. அந்த பேஸ் ஸ்ட்ராங்கா இருந்தாதான் பில்டிங் கரெக்டா நிற்கும். ஓகேங்களா? அதே கான்செப்ட் தான் எல்லாத்துலயுமே, ஈவன் ஸ்டடீஸ்லயுமே அதுதான். பேஸ் தெரியாம நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அஸ்திவாரம் போடாம நம்ம பில்டிங் எழுப்ப முடியாது. சரிங்களா? அதனாலதான் நம்ம பேசிக்ஸ்ல கான்சென்ட்ரேட் பண்றது. ஓகேங்களா? இப்ப நவுன் என்னன்னு பார்த்திருப்போம். காமன் நவுன் அப்படின்னா என்னங்கிறத பார்த்துருவோம். பொதுவா இருக்குங்க, ரொம்ப ஸ்பெசிபிக்காவே இருக்காது. ரொம்ப காமனா கொடுத்துருப்பாங்க, ரொம்ப ஜென்ரலா. ஓகேங்களா? அது மாதிரி ஓரியன்டா இருக்கும். காமன், ஆர்டினரி திங்ஸ். எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா டாக், கார், புக், சிட்டி, இந்த மாதிரி சொற்கள்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் வந்து காமன் நவுன் அப்படிங்கிற ஒரு பிரிவுல வரும். சரிங்களா? ரொம்ப பொதுவா இருக்கும். காமன் நவுன்னா பொதுவா இருக்கும். வேற ப்ராப்பர் நவுன்னா என்ன, ஸ்பெசிபிக்கா ஏதாவது குறிக்கிற விதத்துல அமைஞ்சிடும், தனித்துவமா தெரியும். ஓகேவா? தனித்துவமா தெரியும், அதே மாதிரி குறிக்கிற விதத்துல இருக்கும். அது மாதிரி என்னென்னலாம் இருக்குன்னு பார்த்தோம்னா, இப்ப ஜான், ஒரு பேர்ல ஜான். அதே மாதிரி பிளேசஸ்ல பார்த்தோம்னா ஒரு பாரிஸ்னு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறோம்னு வைங்களேன். இப்ப ஜான்ங்கிறத வச்சு அவர் என்ன பால் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? ஆண் பாலா பெண் பாலா அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்ப ஜானுங்கிறது யாரு, ஆண் பால். அப்ப இவர் யாரு, மேல். சரியா? இப்ப நம்ம பிரிக்க முடியுதா, இவர் மேல்ல வருவாரு. அடுத்து பாருங்க, பிளேசஸ்ல பாரிஸ். பிளேசஸ்ல பாரிஸ், பாரிஸ்ங்கிறது ஒரு பிளேஸ். எங்க இருக்கு, இந்தியால இருக்கா, கிடையாது. அது எங்க இருக்குங்கிறத முதற்கொண்டு சொல்லலாம். எந்த நாட்டுல இருக்கு, அந்த நாடு எந்த கான்டினென்ட்ல இருக்கு. ஓகேங்களா? இது மாதிரி பைஃபர்கேட் பண்ணி குறிப்பிட்டு சொல்ல முடியும் நம்மளால. பட் ஆனா இங்க கிடையாது.
டாக்னு பொதுவா கொடுத்துருக்காங்க, புக்னு பொதுவா கொடுத்துருக்காங்க, கார்னு பொதுவா கொடுத்துருக்காங்க. இதுலயே நிறைய டைப்ஸ் இருக்கு. பொதுவா இருந்தா அது காமன் நவுன், குறிப்பிட்டு சொன்னா அது ப்ராப்பர் நவுன். ஓகேங்களா? கவுண்டபிள், அன்கவுண்டபிள். கவுண்டபிள், அன்கவுண்டபிள். கவுண்டபிள்னா என்னவா இருக்கும்? நம்ம ஈஸியா கவுண்ட் பண்ற விதத்துல இருக்கும். அழகா எண்ணிடலாம். இப்ப ஆப்பிள், ஆப்பிள், ஆப்பிள்ஸ். இப்போ ஒரு ஆப்பிள் இருந்துச்சுன்னா அது ஆப்பிள். ஒண்ணுக்கு மேற்பட்ட ஆப்பிள் இருந்துச்சுன்னா அது ஆப்பிள். இது எல்லாமே எண்ணக்கூடியது தானே. ஒரு 1000 ஆப்பிள் இருந்தாலுமே நம்ம எண்ணிடலாம். பட் ஆனா அதே மாதிரி இங்க பாருங்க, இந்த அன்கவுண்டபிள்ல தண்ணி எண்ண முடியுமா? தண்ணி எண்ண முடியுமா? நம்ம ஒருத்தவங்க மேல அன்பு வச்சிருப்போம். அந்த அன்பை எண்ணி பார்க்க முடியுமா? எப்பா நீ என்ன எவ்வளவு லவ் பண்ற, நான் உன்னை இவ்வளவு லவ் பண்றேன் அப்படின்னா ஒண்ணுமே தெரியாது. சும்மா ஜஸ்ட் இப்படி சொல்றதுதான். அதெல்லாம் அப்படியே பேச்சோட எடுத்துக்கணுமே ஒழிய ரொம்ப சீரியஸா எடுத்துக்க கூடாது. எண்ண முடியாது. ஓகேவா? அதே மாதிரி தகவல். ஒருத்தவங்க ஒரு தகவல் தராங்கன்னா ரைட்டு, இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நீ கொடுத்துட்ட, செகண்ட் பாயிண்ட் கொடுத்துட்ட, இன்னும் ஒரு 4 பாயிண்டாவது கொடுப்பா, அந்த தகவல் வச்சுதான் நான் வந்து இது பண்ணிக்க முடியும் அப்படின்னு நம்ம கேட்க முடியுமா? தகவல்ங்கிறது ஒரு பொதுவான ஒரு விஷயம். இதெல்லாம் எண்ணிக்கலாம் உட்காந்து எண்ணிக்கிட்டுலாம் இருக்க முடியாது. இதுதான் கவுண்டபிளுக்கும் அன்கவுண்டபிளுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம். கவுண்டபிள்னா நம்முடைய அன்றாட வாழ்க்கையில நம்ம காமனா கடந்து போறக்கூடிய ஒன்று. இதெல்லாம் என்றது எப்ப ஆப்பிள் எத்தனைப்பா இருக்கு, ஆரஞ்சு எத்தனைப்பா இருக்கு, பிஸ்கெட்ஸ் எத்தனைப்பா இருக்கு, இது மாதிரி நார்மலா எண்றோம்ல. இதெல்லாம் கவுண்டபிள்லயும் நம்ம என்ன முடியாது அன்கவுண்டபிள்லயும் சொல்றோம். சரிங்களா? இந்த அன்கவுண்டபிள மாஸ் நவுன் அப்படின்னு சொல்றாங்க. மாஸ் நவுன் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி கான்கிரீட் நவுன், கான்கிரீட் நவுன். கான்கிரீட் நவுன் அப்படின்னா பிசிக்கல் ஆப்ஜெக்ட், நம்ம தொட்டு உணரக்கூடிய விதத்துல இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட் தான் இந்த கான்கிரீட் நவுன் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? டேபிள், ட்ரீ, ஃபிளார், ஓகேங்களா? இது மாதிரி தொட்டு நம்ம உணரக்கூடியதுதான் கான்கிரீட் நவுன் அப்படின்னு சொல்றோம். டைரக்டா நீங்க பாருங்க, இது வந்து நார்மலா இந்த காமன் நவுன்லயுமே இது வருது. காமன் நவுன்லயுமே இது வந்து இன்க்ளூட் ஆகும். சரியா? காமன் நவுன்ல இருந்து ஒரு பார்ட் தான் இந்த கான்கிரீட் நவுனுமே. அதே மாதிரி பார்த்தோம்னா அடுத்து இந்த அப்ஸ்ட்ராக்ட் நவுன். அப்ஸ்ட்ராக்ட் நவுன்னா என்ன? நம்மளால தொட்டு உணர முடியாது. அப்ப கான்கிரீட் நவுனும் அப்ஸ்ட்ராக்ட் நவுனும் வைஸ் வெர்சா. அதே மாதிரி தான் இந்த கவுண்டபிள் நவுனும் அன்கவுண்டபிள் நவுனும் வைஸ் வெர்சா. அது என்ன கவுண்டபிள் நவுன் அன்கவுண்டபிள் வைஸ் வெர்சான்னு சொல்றோமே அப்படின்னா எதிரும் புதிருமாக அமைகிறது. சரியா? கவுண்டபிள் நவுன்னா எண்ணக்கூடியது, இது என்ன முடியாதுன்னு பார்த்துட்டோம். இந்த கான்கிரீட் நவுன்னா நம்ம தொட்டு உணரக்கூடியது, அப்ஸ்ட்ராக்ட் நவுன் நம்ம தொட்டு உணர முடியாது அப்படிங்கிறதையுமே பார்க்கணும். அதற்கான எக்ஸாம்பிள் தான் இந்த ஹாப்பினஸ், ஃப்ரீடம், நாலேஜ். ஓகேவா? இதெல்லாம் உள்ற இருக்கும். பட் ஆனா நம்மளால தொடவோ இது இப்படிதான்ப்பா இருக்கு அப்படின்னும் நம்மளால சொல்ல முடியாது. லாஸ்டா பார்த்தோம்னா கலெக்டிவ் நவுன். கலெக்டிவ் நவுன்னா என்ன? கும்பலா இருக்கிறது. கருத்துள்ள பாடல் கூட ஒண்ணு இருக்கும். கும்பலாக சுத்துவோம், ஐயோ அம்மானு கத்துவோம் அப்படின்னு ஒரு பாடல் இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா குரூப்பா இருப்பாங்க அதுல. அதனாலதான் வந்து அந்த பாட்டே வந்திருக்கும். அதே மாதிரிதான் எதெல்லாம் குரூப்பா இருக்கோ அதை நம்ம கலெக்டிவ் நவுன் அப்படிங்கிற பார்ட்குள்ள கொண்டு வந்துடுறோம். டீம், ஹர்ட், ஃபேமிலி. சரியா? இதெல்லாம் டீம்னா ஒரு அணி, அணின்னா ஒரு 11 பேர். கிரிக்கெட் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 11 பேர் கொண்ட குழுவை தான் டீம் அப்படின்றாங்க. அதே மாதிரி ஹாக்கி, ஃபுட்பால், மாதிரி ஒவ்வொரு கேம் மட்டுமா அப்படின்னு இல்லை, மற்ற இடத்துலயுமே ஒரு டீமா இருந்தாங்க, ஒரு குழுவா இருந்தாங்கன்னா அதெல்லாமா கலெக்டிவ் நவுன்ல வந்து. சரியா? இப்ப நவுன்னா என்னன்னு பார்த்திருக்கோம். நவுன்னா என்னன்னு பார்த்தோம். அதே மாதிரி டைப்ஸ் ஆஃப் நவுன் என்னன்னு பார்த்திருக்கோம். நவுன்னா என்ன? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு பெயர் சொல். அந்த பெயர் சொல் எதுவா வேணாலும் இருக்கலாம். ஒரு நபரோட நேமா இருக்கலாம், அதே நேரத்துல ஒரு இடத்தோட பேரா இருக்கலாம், ஒரு ஆப்ஜெக்டோட பேரா இருக்கலாம். இந்த நவுன் அப்படிங்கறது பார்த்தோம்னா ஒரு சென்டென்ஸ்ல ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து இதுதான் ஆரம்பிக்குது. இதுதான் ஒரு மேஜர் ரோல் பிளே பண்ணுது ஒரு சென்டென்ஸை பொறுத்த வரைக்கும். இந்த நவுனே 7 டைப்ல பாக்குறோம். என்னென்ன நவுன்? காமன் நவுன், ப்ராப்பர் நவுன், காமன் நவுன், ப்ராப்பர் நவுன், கவுண்டபிள் நவுன், அன்கவுண்டபிள் நவுன், கான்கிரீட் நவுன், அப்ஸ்ட்ராக்ட் நவுன், லாஸ்டா பார்த்தது கலெக்டிவ் நவுன். மொத்தம் 7 டைப்ல இந்த நவுன் பார்க்கிறோம். அது என்ன? காமன் நவுன் அப்படின்னா பொதுவா இருக்கும், நான் ஸ்பெசிபிக்கா, ஜென்ரலா, காமனா இது அமைஞ்சிருக்கும். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் தான் இந்த டாக், கார் இதெல்லாம் பார்த்தோம். அதுலயே நம்ம குறிப்பிட்டு சொல்லலாம், ஃபீமேல் டாக், ஓகேங்களா, BMW கார் அப்படின்னு சொல்லலாம். பட் ஆனா கார்னு சொல்லிட்டோம்னா எல்லா பிராண்ட்லயுமே வரும். டாக்னு சொல்லிட்டோம்னா 2 டாக், மேல் டாகும் வரும், ஃபீமேல் டாகும் வரும். ஸோ இது மாதிரி நம்ம பாகுபாடு காட்டாம பொதுவா சொல்றதுனால இதை கலெக்டிவ் நவுன் சொல்றோம். அடுத்து என்ன? சாரி, காமன் நவுன் சொல்றோம். அடுத்து என்ன பார்த்தோம்? ப்ராப்பர் நவுன்.
குறிப்பிட்டு ஒரு விஷயத்த ஸ்பெசிஃபிக்கா நம்ம மென்ஷன் பண்றப்போ அதை காமன் நவுன் அப்படிங்கிற டைப்ல வந்து கொண்டு வந்துரும். இதுதான் ஒரு பர்சனோட நேம். அந்த பர்சனோட நேமை வச்சு அவங்க என்ன ஜெண்டர் அப்படின்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும். அதே மாதிரி பிளேஸ். வேற அடுத்து என்ன பார்த்தோம்? கவுண்டபிள் நவுன், அன்கவுண்டபிள் நவுன். அன்கவுண்டபிள் நவுன் நம்ம எண்ணக்கூடியது கவுண்டபிள் நவுன், நம்மளால எண்ண முடியாதது அன்கவுண்டபிள் நவுன். அதே மாதிரி அடுத்து 2 பார்த்தோம். என்னென்ன? கான்கிரீட் நவுன் அண்ட் அப்ஸ்ட்ராக்ட் நவுன் அப்படின்னு பார்த்திருப்போம். இப்ப கான்கிரீட் நவுன்னா என்ன? நம்மளால தொட்டு உணரக்கூடியது கான்கிரீட் நவுன். நம்மளால தொட்டு உணரக்கூடியது கான்கிரீட் நவுன். நம்மளால தொட இயலாம அதே மாதிரி உணர இயலாதது என்ன? அப்ஸ்ட்ராக்ட் நவுன் அப்படின்னு சொல்றோம். லாஸ்டா பார்த்தோம்னா கலெக்டிவ் நவுன். கலெக்டிவ் நவுன்னா group of peoples. That's a group of people gathered in that place, which is nothing but collective noun. ஓகேவா? இந்த 7 டைப்ல நவுன்னா என்னன்னு பார்த்திருப்போம். அதுக்கப்புறம் இந்த நவுன்ஸ் தான் நம்மளோட கம்யூனிகேஷன் ஆஸ்பெக்ட்ல ரொம்ப ஒரு முக்கியமான பிளேஸை எடுக்கிறது. இந்த எந்த இடத்துல இருந்து உருவாகுது, எப்படி எல்லாம் இதை நம்ம யூஸ் பண்றோம், இதுல இருக்கக்கூடிய டைப்ஸ்லாம் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துட்டோம். நவுனை பத்தி ஒரு கிளியர் கட்டான ஐடியா கிடைச்சிருக்கும்னு நம்புறேன். நவுனுக்கு இப்ப நான் என்னோட பேர் வந்து சுந்தர், ஹேமசுந்தர் அப்படின்னு சொன்னேன்னா, நான் பேசும்போது என்னோட நேம் ஹேமசுந்தர் அப்படின்னு சொல்றான். இன்னொரு இடத்துல இன்னொரு சொல்லுவார், ஹிஸ் நேம் இஸ் ஹேமசுந்தர். ரைட்டா? அங்க ஹிஸ்ங்கிறது யாரை குறிக்குது? என்னைய தான் குறிக்கும். ரைட்டா? இந்த இடத்துல ஹிஸ்ங்கிறது என்னைய தான் குறிக்குது. காரணம் என்னன்னா, அவரு டைரக்டா என்ன சொல்லாம ப்ரொனவுன் யூஸ் பண்ணி என்ன சொல்லியிருப்பார். த, ஹிஸ், ஹிம், ஹி, ஷி, இட் இதெல்லாம் வந்து ப்ரொனவுன் அப்படிங்கிற ஒரு இடத்துல வரும். அதாவது 2ஆம் நபர் கூறும் பொழுது இந்த ப்ரொனவுன் வச்சுதான் நம்மள சொல்லுவாங்க மோஸ்ட்லி. சரியா? சோ ப்ரொனவுன் என்னங்கிறத பார்த்துருவோம். நவுனுக்கு ரீப்ளேஸ்மெண்டான ஒரு வேர்டு தான் இந்த ப்ரொனவுன்ங்கிறது. நவுனுக்கு ரீப்ளேஸ்மெண்டான ஒரு வேர்டு தான் இந்த ப்ரொனவுன்ங்கிறது. யூஸ்டு டு ரீப்ளேஸ் ஆர் ஸ்டாண்ட் ஃபார் நவுன். ஓகேவா? ஒரு இடத்துல 2 வாட்டி அந்த நவுன் இடம்பெறாத வகையில, 2 முறை அந்த நவுன் இடம்பெறாத வகையில, ஒரு வாட்டி நவுன் வந்துச்சுன்னா 2வது வாட்டி ப்ரொனவுன் யூஸ் பண்ற மாதிரி ஏற்படும். ஒரு வாட்டி நவுன் வந்துட்டா 2வது இடத்துல ப்ரொனவுன் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? அதுக்குதான் 2 வாட்டியும் நவுன் வராம இருக்கிறதுக்காக இந்த ப்ரொனவுன் யூஸ் பண்றோம். அதே மாதிரி எப்படி நம்ம நவுன் வந்து ஒரு லாங்குவேஜ்ல தவிர்க்க முடியாதோ அதே மாதிரி தான் இந்த ப்ரொனவுன் ஆஸ்பெக்ட்டுமே. சரிங்களா? இந்த ப்ரொனவுன்லயுமே நிறைய டைப்ஸ் இருக்கு. அது என்னன்னு பார்த்தோம்னா, பர்சனல் ப்ரொனவுன், ரிலேட்டிவ் ப்ரொனவுன், டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரொனவுன், இன்ட்ரோகேட்டிவ் ப்ரொனவுன், இன்டெஃபினைட் ப்ரொனவுன், ரெசிப்ரோக்கல் ப்ரொனவுன், ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன், பொசசிவ் ப்ரொனவுன் அப்படின்னு 8 டைப்ல இந்த ப்ரொனவுன் இருக்கு. இது எல்லாமே தேவையா அப்படின்னா கண்டிப்பா நம்ம ஒரு வாட்டியாவது இதெல்லாம் ரீட் பண்ணிக்கணும். இதுல நமக்கு முக்கியமானது ஒரு 2-3 ப்ரொனவுன் தான். சரிங்களா? அதை மட்டும் பார்த்துக்கிட்டாலே போதும். கொஸ்டின்ஸ் உங்களுக்கு அதுல இருந்து மட்டும் தான் இருக்கு. ரைட்டா? சோ நம்ம ப்ரொனவுனோட டைப்ஸ்ல ஃபர்ஸ்ட் டைப்பான பர்சனல் ப்ரொனவுன் என்ன அப்படிங்கறத பார்த்துருவோம். இது எதுக்குன்னா, ஸ்பெசிபிக் பீப்புளையோ ஒரு குறிப்பிட்ட ஆட்களையோ இல்ல பொருட்களையோ அதுக்கு பதிலா ரீப்ளேஸ் பண்றது தான் இந்த பர்சனல் ப்ரொனவுன் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா, இந்த ஐ, வி, யூ, தே, ஹி, ஷி, இட் இதெல்லாம் பார்க்குறோம்ல, இது எல்லாமே பர்சனல் ப்ரொனவுனுக்கு கீழே தான் வருது. அந்த பர்சனல் ப்ரொனவுனுக்கு கீழே வரக்கூடிய இந்த ஐ, வி, யூ, தே, ஹி, ஷி, இட் இது எல்லாமே ஒரு 3 டைப்பா பிரிக்கிறாங்க. இது ப்ரொனவுன்ஸையே இப்போ ப்ரொனவுனையே ஒரு 8 டைப்பா பிரிக்கிறாங்க. அந்த ப்ரொனவுன்ல வரக்கூடிய பர்சனல் ப்ரொனவுனை ஒரு 3 டைப்ல பிரிக்கிறாங்க. அது என்னன்னு பார்த்தோம்னா, சப்ஜெக்டிவ், ஆப்ஜெக்டிவ், பொசசிவ். சப்ஜெக்டிவ், ஆப்ஜெக்டிவ், பொசசிவ். சரிங்களா? இந்த சப்ஜெக்டிவ்ங்கிறது எப்படி யூஸ் ஆகும்னா, சப்ஜெக்ட் வரக்கூடிய இடத்துல இந்த நவுன் எந்த இடத்துல சப்ஜெக்டா வரும்ல, சப்ஜெக்டா வரக்கூடிய இடத்துல இந்த சப்ஜெக்டிவ் ப்ரொனவுன் யூஸ் பண்ணுவோம். 2 வாட்டி சப்ஜெக்டா வந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் வாட்டி வருது நவுனா இருக்கும், 2வது வாட்டி வருது இந்த சப்ஜெக்டிவ் ப்ரொனவுனா இருக்கும். சரிங்களா? அடுத்து ஆப்ஜெக்டிவ் ப்ரொனவுன். நவுன் ஒரு இடத்துல ஆப்ஜெக்ட் பிளேஸ்ல வந்துருச்சு. நவுன் ஒரு சென்டென்ஸ்ல ஆப்ஜெக்ட் பிளேஸ்ல வந்துருச்சு. அப்போ அதே நவுன் 2வது வாட்டி இடம்பெற போது அதே ஆப்ஜெக்ட் பிளேஸ்ல. ஆல்ரெடி ஒரு நவுன் வந்துருச்சு, நம்ம நவுன் 2-3 வாட்டி வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ப்ரொனவுனே நம்ம யூஸ் பண்றது. ஃபர்ஸ்ட் ஒரு வாட்டி நவுன் வந்துருச்சு, அப்ப 2வதா இந்த ப்ரொனவுன் வந்து இடம்பெறும் ஆப்ஜெக்ட் பிளேஸ்ல.
மூணாவது பார்த்தோம்னா பொசசிவ். அது என்ன? ஓனர்ஷிப். இது என்னோடது, இது அவரோடது அப்படின்னு நம்ம உரிமை கொண்டாடுறோம்ல, இதை குறிக்கிறதுக்கு இந்த பொசசிவ் ப்ரொனவுன் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? இந்த சப்ஜெக்டிவ்ல ப்ரொனவுன் வந்துச்சுன்னா நம்ம என்னென்னலாம் யூஸ் பண்றோம்? ஐ, ஐ, யூ, யூ, he, she, it, we, they. நல்லா கவனிச்சுங்க, நல்லா கவனிச்சுங்க. இது ரெண்டும் சிங்குலரா இருக்கும், இது ப்ளூரலா இருக்கும். புரியுதா? இது ரெண்டும் சிங்குலரா இருக்கும், இது ப்ளூரலா இருக்கும். தன்மை, முன்னிலை, படர்க்கை. மூவிடம் சொல்லுவாங்கல்ல, தன்மை, முன்னிலை, படர்க்கை. தன்மையில யாரெல்லாம் வருவா? ஜஸ்ட் சிங்குலருக்கு மட்டும் சொல்லுங்க, நான், நான். அப்ப முன்னிலையில நீ, படர்க்கையில அவர்கள். இந்த கான்செப்ட் தானே, சேம் கான்செப்ட் தான் இங்க. தன்மையில நான்ங்கிறதுக்கு என்ன யூஸ் பண்ணுவோம்? ஐ. முன்னிலையில நீக்கு என்ன யூஸ் பண்ணுவோம்? யூ. படர்க்கையில அவர்களுக்கு தே அப்படிங்கறத யூஸ் பண்ணுவோம். அவர்களுக்கு தே யூஸ் பண்றோம். அப்ப அவன்னா ஹி, ஷி, அவை. அவன்னா ஹி, அவள்னா ஷி, அவைனா அது, அதுனா இட். ஓகேவா? இப்போ இது ரெண்டுத்துக்கும் ப்ளூரல் பாருங்க. நான், நான், நாங்கள். நீ, நீங்கள். அவை, சாரி, அவன், அவர்கள், இல்ல அவள், அவர்கள். சரியா? ஐ, வி, யூ, தே, ஹி, ஷி, இட். ஓகேவா? இது தன்மை, முன்னிலை, படற்கையில் வரும். இதோட ப்ளூரல் ஃபார்ம் தான் இந்த வியும் தேவுமே வரும். சரிங்களா? இந்த ஒரு 7 மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. மோஸ்ட்லி இதுல இருந்தா क्वेश्चंस இருக்கும். இது ரெண்டும் தேவை. ஆனா நம்மளோட क्वेश्चन பார்ட் பார்த்தோம்னா இந்த இடத்துல இருந்து அதிகமா இருக்கும், இந்த இடத்துல இருந்து அதிகமா இருக்கும். அதே மாதிரி ஆப்ஜெக்ட்ல பார்த்தோம்னா, ஆப்ஜெக்ட்ல பாப்போமா? ஃபார் எக்ஸாம்பிள் மீ அப்படிங்கிறதுக்கு இட் வாஸ் யூஸ்டு பை மீ, இட் வாஸ் யூஸ்டு பை மீ. மீங்கிற இந்த ப்ரொனவுன் ஆப்ஜெக்ட் பிளேஸ்ல வந்துருதா? ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பார்த்தோம்னா, சென்டென்ஸ்னு வைங்களேன், சப்ஜெக்ட், வெர்ப், ஆப்ஜெக்ட். நார்மலா ஒரு சென்டென்ஸ் பேட்டர்ன்ல நம்ம பிரிச்சோம்னா இது மாதிரி தானே வரும். இல்ல இந்த இப்படி போடுவோமா? ஓ வி எஸ் ன்னு போடுவோமா? சரிங்களா? பெரும்பாலும் சப்ஜெக்ட், வெர்ப், ஆப்ஜெக்ட். சப்ஜெக்ட், வெர்ப், ஐஓடிஓ. சப்ஜெக்ட், வெர்ப், காம்ப்ளிமெண்ட். சப்ஜெக்ட், வெர்ப், காம்ப்ளிமெண்ட், அட்வெர்ப். சரிங்களா? இது மாதிரி தான் வந்து நம்ம சென்டென்ஸ் பேட்டர்ன்ல பிரிப்போம். சென்டென்ஸ் பேட்டர்ன் லேட்டர் கிளாसेसல நம்ம டீடைல்டாவே எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். சரிங்களா? இப்போதைக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன். சோ ஆப்ஜெக்ட் பிளேஸ்ல it was used by me. சப்ஜெக்ட், verb, ஆப்ஜெக்ட். ஓகே, ஆப்ஜெக்ட் பிளேஸ்ல வந்து இந்த மீ அப்படிங்கிறது இடம்பெறுதா? சோ ஆப்ஜெக்ட் பிளேஸ்ல ஏதாவது ஒரு நவுன் வந்துச்சுன்னா அந்த நவுனுக்கு ரீப்ளேஸ்மெண்டா நம்ம போடக்கூடிய ப்ரொனவுன் தான் இந்த ஆப்ஜெக்டிவ் ப்ரொனவுன்ஸ். இந்த ஆப்ஜெக்டிவ் ப்ரொனவுன்ஸ்ல தான் மீ, யூ, ஹிம், ஹர், இட், யூஸ், them. ஐக்கு பதிலா என்ன வருது? யூ வருது. யூக்கு பதிலா யூ, மூணு இடத்துலயுமே யூவே தான், யூ, யுவர்ஸ்னு வரும். யூக்கு பெரும்பாலும் இது இருக்காது, மாற்றம் இருக்காது. அப்ப இந்த ஹி, ஷிக்கு ஹிம், ஹர்ன்னு வரும். ஹீக்கு ஹிம்னு, ஷீக்கு ஹர்ன்னு வரும். இட்டுக்கு அதே தான் வரும். வி, அஸ், தே, தெம்மா மாறும். சரியா? இது சப்ஜெக்டிவ்ல ஐ, வி, யூ, தே, ஹி, ஷி, இட். ஆப்ஜெக்டிவ்ல மீ, ஹிம், ஹர், யூ, அஸ், them. இது மாதிரி வந்துருது. இட், them இது மாதிரி வந்துருது. ரைட்டா? அப்ப பொசசிவ்ல ஓனர்ஷிப்பா காட்டணும். இட்ஸ் மைன், இது என்னோடது. இட்ஸ் மைன், இது என்னோடது. இட்ஸ் yours, இது உன்னோடது. ஓகேவா? இட்ஸ் hers, இது அவளுடையது. இட்ஸ் his, இது அவனுடையது. ஓகேங்களா? இந்த இவ்வளவு நேரம் இட், இட்ஸ், இட்ஸ்னே சொல்லிட்டு இருந்தோமா? இட்டுமே இட்ஸா மாறும். ஓகேங்களா? இட்ஸ் ஆர்ஸ், இது நம்மளுடையது. இட்ஸ் தேர்ஸ், இது அவர்களுடையது. சரிங்களா? சேம் கான்செப்ட் தான்.
சேம் கான்செப்ட் தான். எந்த இடத்துல எதை யூஸ் பண்ணணும். இப்ப சப்ஜெக்டிவ் ப்ரோனவுனா இதை யூஸ் பண்ணணும், ஆப்ஜெக்டிவ் ப்ரோனவுனா இதை யூஸ் பண்ணணும், சாரி பொசசிவ் ப்ரோனவுனா இதை யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? இதை தெளிவா தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். நம்மளுக்கு கொஸ்டின் பெரும்பாலும் இந்த சப்ஜெக்டிவ் ப்ரோனவுன்ல இருந்து தான் இருக்கும். நீங்க ஆப்ஜெக்டிவ் ப்ரோனவுனும் பொசசிவ் ப்ரோனவுனும் ஷூரா தெரிஞ்சு வச்சிருக்கணும். கேள்விகள் கேட்கப்படலாம், கண்டிப்பா வராதுன்னு சொல்லவே முடியாது இந்த இடத்துல. ஓகேங்களா? பெரும்பாலும் கேள்விகள் இதுல வரும். அடுத்து பார்த்தோம்னா ரிலேட்டிவ் ப்ரோனவுன். ரிலேட்டிவ் ப்ரோனவுன் எதுக்குன்னு பார்த்தோம்னா ரிலேட்டிவ் கிளாஸஸ், இதுக்கு தொடர்புடைய இரு வாக்கியத்துல இந்த ரிலேட்டிவ் ப்ரோனவுன் வந்து கூடுதல் தகவல்களை நமக்கு தரும். ரெண்டு வாக்கியம் இருக்கு, இந்த ரெண்டு வாக்கியத்தையும் தொடர்பு படுத்தி எதை வச்சு தொடர்பு படுத்துறோம், இந்த ரிலேட்டிவ் ப்ரோனவுன் வச்சு தொடர்பு படுத்துறோம். அப்படி தொடர்பு படுத்தும் போது கூடுதல் தகவல்களை நமக்கு தருது. அதுதான் இந்த ரிலேட்டிவ் ப்ரோனவுனோட வேலை. ஓகேவா? நல்லா கவனிங்களேன். இந்த ரிலேட்டிவ் ப்ரோனவுன், காமனான ரிலேட்டிவ் ப்ரோனவுன் பார்த்தோம்னா who, whom, whose, which and that அப்படின்னு பார்க்கிறோம். பெரும்பாலுமான ரிலேட்டிவ் ப்ரோனவுன்ஸ் இதை நம்ம யூஸ் பண்றோம். ஃபார் ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா the person who won the race is my friend. இதுல ரெண்டு விஷயம் இருக்கா. ஒருத்தன் ரேஸ்ல ஜெயிக்கிறான், இது ஒரு மேட்ரு. அந்த ரேஸ்ல யாரு ஜெயிச்சானோ அவன் தான் என்னோட நண்பன். ரேஸ்ல ஜெயிச்சவன் என்னோட நண்பன். சரியா? என்னோட நண்பன் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் அதுல வந்துட்டு, அதே நேரத்துல என்னோட நண்பன் தான் அந்த ரேஸ்லயும் ஜெயிச்சிருக்கான் அப்படிங்கிற ரெண்டு கான்செப்ட் இதுல இருக்கா. ஓகேங்களா? இது எப்படி நம்ம சேர்த்து ஒரே வாக்கியத்துல சொல்றோம்? who, இந்த ஒரே ஒரு வார்த்தையை போட்டு ரெண்டு வாக்கியத்தையும் இணைச்சு நம்ம அதுல இருந்து தகவல்களை எடுக்கிறோம். சரிங்களா? அதுதான் இந்த ரிலேட்டிவ் ப்ரோனவுன். சோ இந்த who, whom, whose, which, that அஞ்சு வார்த்தைகளை ரிலேட்டிவ் ப்ரோனவுன் அப்படிங்கிற கான்செப்டுக்கு கீழே கொண்டு வராங்க. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ரிலேட்டிவ் ப்ரோனவுனுமே இம்பார்ட்டன்டான ஒரு மேட்டர் தான். அடுத்து இந்த டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரோனவுன் அப்படின்னு சொல்றாங்க. இந்த டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரோனவுன் எதுக்குன்னு பார்த்தோம்னா ஏதாவது ஸ்பெசிஃபிக்கா மென்ஷன் பண்றதுக்கு இந்த டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரோனவுன் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? இந்த டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரோனவுன்ல ரொம்ப காமனானதுன்னு பார்த்தோம்னா this, that, these, those. இந்த தட் பாத்தீங்கன்னா ரிலேட்டிவ் ப்ரோனவுன்லயும் இடம்பெறும், டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரோனவுன்லயும் இடம்பெறும். சரியா? இந்த டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரோனவுன் எதுக்கு யூஸ் பண்றோம்? ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா ஒரு குறிப்பிட்ட பொருளை இண்டிகேட் பண்றதுக்கு இந்த டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரோனவுன் யூஸ் பண்றோம். திஸ் இஸ் மை புக். ஓகேங்களா? இது இந்த புக் என்னோடதுங்க. திஸ் இஸ் மை புக், இந்த புக் என்னோடது அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி இந்த இன்ட்ரோகேட்டிவ் ப்ரோனவுன் பார்த்தோம்னா क्वेश्चंस கேக்குறதுக்கு யூஸ் ஆகும். who, whom, whose, which and what. who's that, அது யாரு. whom, whose, which, what. which, what, which is your native, what's your name, who's that, by whom you do it, whose book is this. ஓகேங்களா? இது மாதிரி நம்ம கேள்வி கேட்கறதுக்கு இந்த மாதிரி ப்ரோனவுன்ஸ் யூஸ் பண்றோம்ல, அதெல்லாம் பார்த்தோம்னா இன்ட்ரோகேட்டிவ் ப்ரோனவுன். who is coming to the party, யார் பார்ட்டிக்கு வர்றது. சரிங்களா? சோ இதுவுமே ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. அடுத்து பார்த்தோம்னா இன்டெஃபினைட் ப்ரோனவுன்ஸ். இன்டெஃபினைட் ப்ரோனவுன் இதுவுமே ஒரு ஸ்பெசிபிக் பர்சனையோ இல்ல ஒரு பொருளையோ குறிக்கக்கூடியதா தான் அமையுது. என்னன்னு பார்த்தோம்னா எவ்ரி ஒன், சம்படி, எனி ஒன், நத்திங், ஆல். அதாவது ஒரு குறிப்பிட்ட நபரை தான் பெரும்பாலும் ஒரு குறிப்பிட்ட நபரை குறிக்கக்கூடியதுதான் இந்த இன்டெஃபினைட் ப்ரோனவுன். சரிங்களா? எவ்ரிபடி என்ஜாய்ட் த மூவி. ஓகேங்களா? அடுத்து ரெசிப்ரோக்கல் ப்ரோனவுன், ரிஃப்ளெக்சிவ் ப்ரோனவுன். ரெசிப்ரோக்கல் ப்ரோனவுன் பார்த்தோம்னா ரெண்டு இல்லாட்டி அதற்கு மேற்பட்ட நபர்கள் இடம்பெறும் போது, ஒரு நிகழ்வுல ரெண்டு அல்லது இரண்டிற்கு மேற்பட்ட நபர்கள் இடம்பெறும் பொழுது இந்த ரெசிப்ரோக்கல் ப்ரோனவுனை யூஸ் பண்றோம். ஈச் அதர், ஒன் அதர், ஈச் அதர், ஒன் அனதர், சாரி ஈச் அதர், ஒன் அனதர் அப்படின்னு பார்க்கிறோம். தே ஹக் ஈச் அதர், அவர்கள் இருவரும் அவர்களை அன்பை பகிர்ந்து கொள்ளும் விரும்பாக ரொம்ப நாள், நீண்ட நாள் கழித்து இரண்டு நபர்கள் சந்திச்சுக்கிறாங்க. அந்த நபர்கள் வந்து அவங்களோட அன்பை பரிமாறிக்கொள்ளும் விதத்துல கட்டிப்பிடிச்சுக்கிறாங்க. சரிங்களா? அதே மாதிரி நம்மளுமே தான் நம்மளுடைய நண்பனை, நீண்ட கால நண்பனை நீண்ட நாள் கழித்து பார்க்கும்போது நம்மளோட அன்பை பகிர்ந்து கொள்ளும் விதமாக நம்ம
அவங்கள கட்டிப்பிடிச்சுப்போம்ல, அதேதான் சேம். தே ஹக்டு ஈச் அதர், ஒருவரை ஒருவர், ஈச் அதர் ஒருவரை ஒருவர் கட்டிப்பிடிச்சுக்கணும் அப்படிங்கிற மீனிங்ல இந்த ரெசிப்ரோக்கல் ப்ரோனவுன் இடம்பெறுது. அடுத்து பார்த்தோம்னா ரிஃப்ளெக்சிவ் ப்ரோனவுன். இது எதுக்கு பார்த்தோம்னா அந்த வாக்கியமே நிகழ்வை நடத்தும், அந்த வாக்கியமே நிகழ்வை நடத்தும் அப்படிங்கறத பார்க்குது. இதுல என்னென்ன ப்ரோனவுன்லாம் யூஸ் பண்றோம்னா மை செல்ஃப், யோர் செல்ஃப், ஹிம் செல்ஃப், ஹர் செல்ஃப், இட் செல்ஃப், ஆர் செல்ஃப், தெம் செல்ஃப், இதெல்லாம் இடம்பெற்றுச்சுன்னா அது ரிஃப்ளெக்சிவ் ப்ரோனவுன். சரிங்களா? எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா she dressed herself, she dressed herself. இந்த வார்த்தையை அந்த வாக்கியத்துக்கு அழுத்தம் கொடுக்குது. சரிங்களா? ரிஃப்ளெக்சிவ் ப்ரோனவுன். அடுத்து பொசசிவ் ப்ரோனவுன் பார்க்குறோம். இந்த ப்ரோனவுன் இண்டிகேட் ஓனர்ஷிப் ஆர் பொசிஷன். இதுக்கு முன்னாடி ஒரு இடத்துல ஓனர்ஷிப் பார்த்திருப்போம். எங்க பொசசிவ் ப்ரோனவுன்ல பார்த்தோமா சப்ஜெக்டிவ், ஆப்ஜெக்டிவ், பொசசிவ். ஓகேங்களா? 3 இது பிரிச்சு நம்ம பார்த்திருப்போம். அந்த பொசசிவ் ப்ரோனவுன் ஓனர்ஷிப், மைன், yours, hers, ours, theirs. ஓகேங்களா? the red car is mine. இந்த சிகப்பு நிற மகிழுந்து என்னுடையது அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா? இந்த ப்ரோனவுன்ஸ் தான் நவுன்ஸ் அடுத்த முறை இடம்பெறாத வகையில பாத்துக்கிறதுல முக்கியமான ஒரு ரோல் பிளே பண்ணுது. சரிங்களா? அவ்வளவுதான். சோ ப்ரோனவுன்னா என்னன்னு பார்த்திருப்போம். நவுன் 2-3 முறை இடம்பெறாத வகையில அது பாத்துக்கிறது தான் இந்த ப்ரோனவுன். ப்ரோனவுன்ல என்னென்ன டைப் இருக்கு? பர்சனல் ப்ரோனவுன், இன்ட்ராகேட்டிவ் ப்ரோனவுன், ரிஃப்ளெக்சிவ் ப்ரோனவுன், ரெசிப்ரோக்கல் ப்ரோனவுன், இது மாதிரி டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரோனவுன். சரிங்களா? இந்த மாதிரி அதுல இருக்கக்கூடிய டைப்ஸ்லாம் பார்த்துருப்போம். பர்சனல் ப்ரோனவுன் பார்த்தோம்னா ஒரு ஸ்பெசிபிக் பீப்புளையோ இல்ல ஒரு பொருளையோ குறிக்கக்கூடியது அமைஞ்சிருக்கும். இதுவே வந்து 3ஆ பிரிப்போம். சப்ஜெக்டிவ், ஆப்ஜெக்டிவ், பொசசிவ். பொசசிவ் அப்படின்னு பிரிப்போம். சப்ஜெக்டிவ்ல என்னென்ன வருது? ஐ, வி, யூ, தே, ஹி, ஷி, இட். ஆப்ஜெக்டிவ்ல மீ, யூ, ஹிம், ஹர், இட், அஸ், தெம். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. ஓகேங்களா? பர்சனல் ப்ரோனவுன் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். பர்சனல் ப்ரோனவுனே நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியலன்னா கொஞ்சம் சிரமமா இருக்கும். பர்சனல் ப்ரோனவுன் மஸ்ட் தெரிஞ்சு வச்சிருக்கோம் நம்ம எல்லாருமே. ஆப்ஜெக்டிவ் ப்ரோனவுன், பொசிட்டிவ் ப்ரோனவுன். ஓகேங்களா? சப்ஜெக்டிவ்ல என்ன மோஸ்ட்லி क्वेश्चंस வருது. இருந்தாலும் ஆப்ஜெக்டிவ், பொசிட்டிவ் நம்ம தெரிஞ்சுக்கிறது தப்பே கிடையாது. சரிங்களா? மத்த ப்ரோனவுன்ஸ்ல எந்தெந்த வார்த்தைகள் எந்தெந்த ப்ரோனவுன்ஸ்க்கு உரியது அப்படிங்கறது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரியா? அடுத்து ரிலேட்டிவ் ப்ரோனவுன். ஒரு 2 விஷயத்தை ரிலேட் பண்ணி சொல்றதுக்கு இந்த ரிலேட்டிவ் ப்ரோனவுன் யூஸ் பண்றோம். 2 விஷயத்தை ரிலேட் பண்ணுங்க. ஒரே வார்த்தையை வச்சு 2 விஷயத்தை ரிலேட் பண்ணி சொல்லும். ஓகேங்களா? அதுக்கு தான் இதற்கான எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் பார்த்தோம். என்ன ரிலேட்டிவ் ப்ரோனவுன்னா whom, who, whose, which and that. இதெல்லாமே வந்து ரிலேட்டிவ் ப்ரோனவுன் அப்படிங்கிற இடத்துல வரக்கூடியதை நம்மளால பார்க்க முடியுது. அடுத்து இந்த டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரோனவுன். டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரோனவுன்ல என்னென்ன வார்த்தைகள் யூஸ் பண்றோம் அதற்கான எக்ஸாம்பிள் பார்த்திருப்போம். இன்ட்ரோகேட்டிவ் ப்ரோனவுன் क्वेश्चन கேட்கிறதுக்காக இது யூஸ் ஆகுது. அடுத்து இந்த இன்டெஃபினைட் ப்ரோனவுன் ஒரு குறிப்பிட்ட நபரை மென்ஷன் பண்ணி சொல்றதுக்கு இந்த இன்டெஃபினைட் ப்ரோனவுன் யூஸ் பண்ணுது. இன்டெஃபினைட் ப்ரோனவுனுக்கான வார்த்தைகள் தான் இதெல்லாம் பார்க்கிறோம். சரியா? அடுத்து ரெசிப்ரோக்கல் ப்ரோனவுன், ரிஃப்ளெக்சிவ் ப்ரோனவுன், இது எல்லாம் படிச்சு வச்சுக்கோங்க. இந்த ரெசிப்ரோக்கல், ரிஃப்ளெக்சிவ் இதுலெல்லாம் என்னென்ன வருதுங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கிட்டா போதுமானது. வார்த்தைகள் தெரிஞ்சு வச்சுக்கணும். சரியா? அடுத்து இந்த பொசசிவ் ப்ரோனவுன். நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது ப்ரோனவுன்னா என்ன, அந்த பர்சனல் ப்ரோனவுன்ல என்னென்ன டைப் இருக்கு, அதுல என்னென்ன வார்த்தைகள் இடம்பெறுது, இதை வச்சு क्वेश्चंस வரும் கண்டிப்பா. ரிமைனிங் உள்ளதுல இருந்து क्वेश्चंस கேட்டாங்கன்னா என்னென்ன வார்த்தை என்னென்ன ரிலேட் ஆனது ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே இதுல தான் क्वेश्चंस வர்றதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்கு. அதுக்கப்புறம் தான் இன்டெப்தா போய் क्वेश्चन இன்டெப்தா போக மாட்டாங்க. மோஸ்ட்லி நீங்க இந்த பர்சனல் ப்ரோனவுனே எலாபரேட்டா பார்த்துக்கணும். ஓகேவா? அடுத்து இந்த ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன் இதெல்லாம் பார்த்துப்போம். ஃபர்ஸ்ட் பர்சனுக்கு என்னென்ன வருது? ஓகேங்களா? ஐ, வி, யூ, தே, ஹி, ஷி, இட் இதெல்லாம் தானே ஃபர்ஸ்ட் பர்சன்ல பார்த்துருப்போம். இதெல்லாம் தான் ஃபர்ஸ்ட் பர்சன்ல பார்த்துருப்போம். அதே மாதிரி செகண்ட் பர்சன்ல என்னென்ன வருது, தேர்ட் பர்சன்ல என்னென்ன வருது. ஓகேங்களா? ப்ரிபோஷனல் ப்ரோனவுன்ஸ் இதெல்லாம் வந்து ஒரு ரீட் விட்டுங்க, அந்த அளவுக்கு எலாபரேட்டா தேவையில்லை. ஸோ நம்ம ஃபர்தரா வந்து வெர்ப் கான்செப்டுக்கு போயிடும். வெர்ப் கான்செப்டுக்கு போயிடும். ஓகேவா? இப்போ வெர்ப்னா என்ன? வெர்ப்னா வினைச்சொல். வெர்ப்னா வினைச்சொல் அப்படின்னு சொல்லுவோம். தமிழ்ல வினைச்சொல்னு சொல்லுவோம். ஒரு செயல் அல்லது நிகழ்வை குறிக்கிறது தான் இந்த வெர்புங்கிறது. அததான் வந்து நிறைய டைப்ல சொல்லுவாங்க. இது காலத்தை பேஸ் பண்ணி மாறுங்க. பிரசன்ட் டென்ஸோக்கு ஒரு வெர்ப் ஃபார்ம் இருக்கும், பாஸ்ட் டென்ஸ்க்கு வெர்ப் ஃபார்ம் ஒன்று இருக்கும். அதே மாதிரி பாஸ்ட் பார்ட்டிசிபிள், பிரசன்ட் பார்ட்டிசிபிளுக்கு வெர்ப் ஃபார்ம் மாறும். சரிங்களா? இப்போ வெர்ப்னா
ஒரு செயல் நடக்குது, அதுதான் வந்து வேர்ப்னு சொல்றோம். ஓகேங்களா? என்ன மாதிரி செயல் நடக்குது, எப்படி நடக்குதுங்கிறத கம்ப்ளீட்டாவே இந்த வேர்ப்ங்கிறது சொல்லும். இந்த வேர்ப்ல சில வகைகள் இருக்கு. ஆக்ஷன் வேர்ப், லிங்கிங் வேர்ப், மாடல் வேர்ப், ஆக்ஸிலரி வேர்ப், டிரான்சிட்டிவ் வேர்ப், இன்ட்ரான்சிட்டிவ் வேர்ப், டைனமிக், ஸ்டேட்டிவ் வேர்ப் அப்படின்னு பல வகைகள் இருக்கு வேர்ப்லயே. சரியா? ஆக்ஷன் வேர்ப் பாருங்களேன். ஆக்ஷன் வேர்ப் பாருங்களேன். சில வகையான ஆக்ஷன்ஸை இது மென்ஷன் பண்ணும். ரன், ஓடுறோம், ஓடுறது, அடுத்து சாப்பிடுறது, டான்ஸ் ஆடுறது, இது மாதிரி சில வகையான சம் கைண்ட் ஆஃப் ஆக்ஷனை மென்ஷன் பண்றது தான் இந்த ஆக்ஷன் வேர்ப். சரியா? அடுத்து லிங்கிங் வேர்ப் பாருங்களேன். அப்ப லிங்கிங் இந்த வார்த்தையை வச்சே நம்ம சொல்லலாம், இது எதையோ கனெக்ட் பண்ணுதுங்க. சப்ஜெக்ட மற்ற தகவலோட இது கனெக்ட் பண்றது, அதுதான் வந்து லிங்கிங் வேர்ப். சரியா? இட் இஸ் a pen. இட் இஸ் a pen. இட்டுங்கிறது சப்ஜெக்ட், பெண்ணுங்கிறது ஆப்ஜெக்ட். இந்த ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்றது இஸ்ங்கிற ஒரு வேர்ப். அதை தான் எப்படி சொல்றாங்க, லிங்கிங் வேர்ப். இப்ப ஆங்கிலத்துல சில வார்த்தைகளுக்கு நம்ம பச்சையா நம்ம மீனிங் சொல்ல முடியாது. இஸ்க்கு மீனிங் சொல்லுங்க, வாஸ்க்கு மீனிங் சொல்லுங்க. சரிங்களா? இது மாதிரி இது மீனிங் சொல்ல முடியாத சில விஷயங்களை அதெல்லாம் வந்து நம்ம வேர்ப்ல பார்ப்போம். அதுதான் வந்து இந்த இடத்துல கனெக்டிங் வெர்பா வருது. சரிங்களா? லிங்கிங் வெர்ப், that is nothing but the connecting verb. It connects the subject to the information. That is nothing but is, am, or. Is, am, or. I am a opening batsman in my team. They are my friends. ஓகேங்களா? ஸோ இது மாதிரி ஒரு சப்ஜெக்டை இன்ஃபர்மேஷனோட கனெக்ட் பண்றதுக்கு இந்த லிங்கிங் வெர்ப் தேவைப்படும். சரிங்களா? ஸோ ஆக்ஷன் வேர்ப் பார்த்துருப்போம், லிங்கிங் வேர்ப் பார்த்துருப்போம். அடுத்து மாடல் வேர்ப். அது என்ன மாடல் வேர்ப் அப்படின்னா, தேவை, ஏதாவது வாய்ப்பு இருக்குதா, இல்ல நம்ம பெர்மிஷன் கேட்கறதுக்கு. நல்லா கவனிச்சுக்கங்க, நெசசிட்டி, பாசிபிலிட்டி, பெர்மிஷன், இந்த 3 விஷயத்துக்கு இந்த மாடல் வேர்ப் யூஸ் ஆகும். இந்த 3 விஷயத்துக்கு இந்த மாடல் வேர்ப் யூஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், கேன், குட், வில், வுட், shall, should, may, might, ought to, ought, to. ought to, need to. சரிங்களா? இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் பாத்தீங்கன்னா மாடல் வெர்ப்ஸ்ல வரும். ஓகேவா? சோ என்ன இந்த கண்டிஷன் பாருங்க, நெசசிட்டி, பாசிபிலிட்டி, பெர்மிஷன். நெசசிட்டி, பாசிபிலிட்டி, பெர்மிஷன், இந்த கண்டிஷன் ரைஸ் ஆகும்போது நம்ம யூஸ் பண்ண வேண்டியது மாடல் வெர்ப். ஓகேவா? ஃபர்தரா பார்த்தோம்னா ஆக்ஸிலரி வெர்ப். ஆக்ஸிலரி வெர்ப் இதெல்லாம் ஹெல்பிங் வெர்ப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹெல்ப் த மெயின் வெர்ப் இன் a sentence. என்னென்ன, am, am, இதெல்லாமே வந்து ஆக்ஸிலரி வெர்ப். அந்த ஆக்ஸிலரி வெர்ப்ல பார்த்தோம்னா பி ஃபார்ம் வெர்ப், ஹேவ் ஃபார்ம் வெர்ப், டு ஃபார்ம் வெர்ப் அப்படின்னு போய்ப்போம். இதை எலாபரேட்டா நம்ம அடுத்து வரக்கூடிய இதுலயே நம்ம பார்த்துருவோம். சரிங்களா? சோ இதுதான் இந்த ஆக்ஸிலரி வெர்ப்னு சொல்லுவாங்க. அந்த ஆக்ஸிலரி வெர்ப்ல ஒண்ணுதான் இந்த am அப்படிங்கிற ஒரு வார்த்தை. அடுத்து பார்த்தோம்னா டிரான்சிட்டிவ் வெர்ப் அப்படின்னு சொல்றாங்க. இந்த டிரான்சிட்டிவ் வெர்ப்னா ஆப்ஜெக்ட் அந்த செயலை வாங்கிக்கும், ஆப்ஜெக்ட் அந்த நிகழ்வை வாங்கிக்கும். சரிங்களா? she kicked the ball. she kicked the ball. இங்க உதைக்கப்பட்டது எது? பந்து. சரியா? உதைக்கப்பட்டது எது? பந்து. உதைக்கிறதுங்கிறது வெர்ப், உதைக்கப்பட்டதுங்கிறது பந்து. சரியா? பந்து தானே இங்க ஒரு நிகழ்வை நடத்துது. சோ இது எதுல வரும்னு பார்த்தோம்னா டிரான்சிட்டிவ் வெர்ப் அப்படிங்கிற கான்செப்ட்ல வருது. டிரான்சிட்டிவ் வெர்ப்னா என்ன சொன்னோம், அந்த ஆப்ஜெக்ட் அந்த ஆக்ஷனை வாங்கிக்கும். சரிங்களா? அதே மாதிரி இன்ட்ரான்சிட்டிவ்னா don't need an object to complete their meaning. ஓகேங்களா? அந்த ஆப்ஜெக்ட வச்சு நம்ம அந்த வாக்கியத்தை முடிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. he sleeps. ஃபார் எக்ஸாம்பிள், he sleeps. இந்த இடத்துல ஆப்ஜெக்டே தேவையில்லை. சரியா? எந்த இடத்துல ஆப்ஜெக்டே தேவையில்லையோ அது இன்ட்ரான்சிட்டிவ் வெர்ப் அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி இந்த டைனமிக், ஸ்டேட்டிவ் வெர்ப்னு பார்த்தோம்னா டைனமிக் வெர்ப்ல ஆக்ஷன் என்ன பண்ணும், பார்க்க முடியும், இல்லாட்டி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடிஞ்சிருக்கும். சரியா? ஜம்ப், குதி, ஓடு, எழுது, இதெல்லாமே நம்மள எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய ஒண்ணுதான். சரியா? இது மாதிரி வரதெல்லாம் டைனமிக் வெர்ப்.
இட் இஸ் நத்திங் பட் ஆக்ஷன் வெர்ப். சரி, ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஆக்ஷன் வெர்ப் பார்த்தோம்ல, ஆக்ஷன் வெர்பும் டைனமிக் வெர்பும் ஒண்ணுதான் கிட்டத்தட்ட. ஓகேவா? அதே மாதிரி ஸ்டாட்டிக் வெர்ப் பார்த்தோம்னா நம்மளால எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும், பட் ஆனா அதை நம்மளால நிகழ்த்த முடியுமானா வாய்ப்பு இல்லை. அதுதான் வந்து லவ். நம்மளால ஃபீல் பண்ண முடியும், பட் ஆனா இது எல்லாத்தையும் வருமானா வாய்ப்பு இல்லை. ரைட்டா? சீம் பாக்குறோம், பிலாங் அவங்களுடைய, இது மாதிரி சொல்றோம்ல, ஃபீல் பண்றதெல்லாம் ஸ்டாட்டிவ். நம்மளால நம்மளால பார்த்து நம்மளால எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியறதெல்லாம் ஸ்டாட்டிவ். சரியா? சாரி, டைனமிக். வெர்ப்னா என்னன்னு பார்த்துருவோம். வெர்ப்னா ஒரு செயல் நடக்கும், அங்க ஒரு நிகழ்வு அங்க நடக்கும். சரியா? அதுதான் வெர்ப்னு சொல்றோம். அந்த வெர்ப்லயே ஒரு 8 டைப் இருக்கு. ஆக்ஷன் வெர்ப், லிங்கிங் வெர்ப், மாடல் வெர்ப், ஆக்சிலரி வெர்ப், டிரான்சிட்டிவ் வெர்ப், இன்ட்ரான்சிட்டிவ் வெர்ப், டைனமிக் வெர்ப், ஸ்டேட்டிவ் வெர்ப்னு பார்க்கிறோம். சரியா? ஆக்ஷன் வெர்ப்ல என்ன பார்த்தோம்? சில கைண்ட் ஆஃப் ஆக்ஷன் அங்க நடக்கும். ஏதோ ஒன்று நடக்குதுங்க, ஓடுறதோ, சாப்பிட்றதோ, டான்ஸ் ஆடுறதோ. சரியா? இது மாதிரிலாம் இருந்துச்சுன்னா அது ஆக்ஷன் வெர்ப்னு சொல்றோம். லிங்கிங் வெர்ப்னா ரெண்டு விஷயத்தை லிங்க் பண்றது, ஒரு சப்ஜெக்டையும் ஆப்ஜெக்டையும் லிங்க் பண்றது இந்த லிங்கிங் வெர்ப்னு சொல்றோம். அதுக்கு தான் இந்த ஆர், இஸ், ஆம் இதெல்லாம் எக்ஸாம்பிளா சொன்னோம். மாடல் வெர்ப் அப்படின்னா நெசசிட்டி, பாசிபிலிட்டி, பெர்மிஷன், இந்த மாதிரி 3 கண்டிஷன் ரைஸ் ஆகும்போது நம்ம யூஸ் பண்ணக்கூடியது மாடல் வெர்ப் அப்படின்னு சொல்றோம். அந்த மாடல் வெர்ப்ல தான் கேன், குட், மே, மைட், வில், வுட், ஷால், ஷுட் இந்த மாதிரி விஷயங்களை நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி ஆக்சிலரி வெர்ப் தான் வந்து ஹெல்பிங் வெர்ப் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆக்சிலரி வெர்ப்ல பார்த்தோம்னா ஆம், இஸ், வாஸ், ஆர், வேர், டு, டஸ், டிட், ஹேவ், ஹேஸ், ஹேட் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பார்க்கிறோம். சரியா? அடுத்து டிரான்சிட்டிவ் வெர்ப், இன்ட்ரான்சிட்டிவ் வெர்ப். டிரான்சிட்டிவ் வெர்ப்னா என்ன சொன்னோம்? அந்த ஆப்ஜெக்ட் வேர்ப எடுத்துக்கும், வாப ஆப்ஜெக்ட் எடுத்துக்கும். இன்ட்ரான்சிட்டிவ் வெர்ப்ல அப்படி இருக்கணும்னு அவசியம் இல்லை, ஆப்ஜெக்டே இருக்காது மோஸ்ட்லி. அடுத்து டைனமிக் வெர்ப், ஸ்டேட்டிவ் வெர்ப். டைனமிக் வெர்ப்ல நம்ம அந்த நிகழ்வை நிகழ்த்த முடியும், ஸ்டேட்டிக் வெர்ப்ல அப்படி இருக்காது, நம்மளால உணர முடியும். சரியா? இதுதான் வந்து வெர்ப்ல இருக்கக்கூடிய டைப்ஸ். இவ்வளவுதான் நான் தெரிஞ்சுக்கணுமா அப்படின்னா தேவையில்லை, விஷயம் மட்டும் தெரிஞ்சுக்குங்க. பட் ஆனா எக்ஸாம்ல கேட்க போறது ஒரு சில தான் கேட்பாங்க. இந்த ரொம்ப இம்பார்ட்டன்டான என்ன அப்படிங்கிறது அடுத்து நம்ம நடத்த போகிறதுல பார்ப்போம். வெர்ப்ல ஃபார்ம், இந்த இவ்ளோ வெர்ப் சொன்னோம்ல, இப்ப இந்த பி ஃபார்ம் வெர்ப், do form verb, have form verb, இந்த 3 வெர்பும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிள்ளையார் சொல்லி மாதிரி வெர்ப்ல. சரியா? இந்த 3த்தையும் தெரிஞ்சு வச்சிருக்கணும். இந்த 3த்தை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஃபர்தரா வரக்கூடிய வெர்ப்ல இருக்கக்கூடிய சில வார்த்தைகளுக்கு நம்ம பாஸ்ட் டென்ஸும் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் டென்ஸும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டா போதுமானது. இவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. சரியா? வெர்போட கதை இவ்வளவுதான். இந்த வெர்பு மட்டும் தெரிஞ்சிருச்சுன்னா அடுத்து டென்ஸ் புரிஞ்சிடும். டென்ஸ் புரிஞ்சிருச்சுன்னா இங்கிலீஷ் கிராமரே ஓவர். ஓகேவா? இங்கிலீஷ் கிராமரே ஓவர். சோ இந்த இடத்துல இருந்து கொஞ்சம் டீடைல்டா பாத்துக்கங்க. ஓகேவா? சோ வெர்பினுடைய பிள்ளையார் சொல்லி இதுதான், நல்லா கவனிச்சுங்க. ஹெல்பிங் வெர்ப். இந்த ஹெல்பிங் வெர்ப்ல தான் 3 விதத்துல பார்ப்போம். பி ஃபார்ம் வெர்ப், டு ஃபார்ம் வெர்ப், ஹேவ் ஃபார்ம் வெர்ப். சரியா? அப்ப பி ஃபார்ம் வெர்ப்ல பிரசன்ட் டென்ஸ்க்கு எப்படி வரும்? ஃபர்ஸ்ட் பி ஃபார்ம் வெர்ப்ல என்னென்ன வருது, அதுல வரக்கூடிய வார்த்தைகளுக்கு பிரசன்ட் டென்ஸ்ல எப்படி இருக்கும், பாஸ்ட் டென்ஸ்ல எப்படி இருக்கும். பிரசன்ட் டென்ஸ்ல எப்படி இருக்கும், பாஸ்ட் டென்ஸ்ல எப்படி இருக்கும்? சேம் as do form verb, சேம் as have form verb. சரியா? சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ நம்ம பி ஃபார்ம் வெர்ப்ல பாத்துறோம். பி ஃபார்ம் வெர்ப்ல பிரசன்ட் டென்ஸ்ல கவனிங்க, ஐ, I, he, she, it, we, you, they. ஓகேவா? ஃபர்ஸ்ட் வெர்ப் என்னன்னு பாத்துருவோம், அப்புறம் அந்த வெர்ப் எந்த இடத்துல வருதுன்னு பார்ப்போம். ஓகேவா? பி ஃபார்ம் வெர்ப்ல பிரசன்ட் டென்ஸ்ல இருந்தா சரியா, என்னென்ன வார்த்தைகள்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம்னா am, is, are. ஓகேவா? ஓகேவா? am, is, are எப்போ யூஸ் பண்ணுவோம்?
பிரசன்ட் டென்ஸ்ல யூஸ் பண்ணோம். இப்போ என்ன பார்க்க போறோம்னா இந்த ஆம் எங்க யூஸ் பண்ண, எதுக்கு வந்தா ஆம் போடுவோம், எது வந்தா இஸ் போடுவோம், எது வந்தா ஆர் போடுவோம். சரியா, இத பார்க்க போறோம். ஐ வந்தா ஆம் போடுவோம், ஐன்னு வந்துட்டா ஆம் போடுவோம். சரிங்களா, ஐன்னு வந்துட்டா நார்மலாவே ஆம் போட்டுருவோம். இஸ்ஸுக்கோ ஆருக்கோ போக கூடாது. சரியா, இப்போ ஹி ஷி இட், ஹி ஷி மனப்பாடம் பண்ணிடுங்க. ஹி ஷி இட்னு வந்துருச்சுன்னா இஸ் போட்டுருவோம். ஹி ஷி இட்னு வந்துருச்சுன்னா இஸ் போட்டுருவோம். ஓகேவா, ஹி ஷி இட்னு வந்துருச்சுன்னா இஸ் போட்டுருவோம். வி யூ தே, வி தே யூ. ஓகேவா, வி தே யூ. இது எல்லாமே பாத்தீங்கன்னா யூ பாத்தீங்கன்னா சிங்குலர் பிளேஸ்லயும் வரும், ப்ளூரல் பிளேஸ்லயும் வரும். அதனால ஆர் தான் போடுறோம். சரியா, இதுல படிப்பீங்க, பாலிட்டியில படிப்பீங்க. இப்போ ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரும் சரி, பார்லிமெண்ட்டும் சரி, அதாவது மாநில சட்டமன்றமும் சரி, நாடாளுமன்றமும் சரி, அவங்களுக்கான அதிகார பகிர்வு 3ஆ பிரியும். மாநில சட்டமன்றம் மாநிலத்தில் சட்டம் இயற்ற முடியும், நாடாளுமன்றம் இந்தியாவில் உள்ள அனைத்து பகுதிகளுக்கும் சட்டம் இயற்ற முடியும். அது மட்டும் இல்லாம கான்கரண்ட் லிஸ்ட்னு போட்டிருப்பாங்க, இருவருக்கும் பொதுவான அதிகார பகிர்வுன்னு. அதுல ஸ்டேட் லிஸ்டும் ஸ்டேட்டுமே இதை ஏற்றலாம், சட்டத்தை ஏற்றலாம், நாடாளுமன்றமும் சட்டத்தை ஏற்றலாம். சரியா, ஆனா இது மாதிரி ஒரு சின்ன சப்ஜெக்ட்ல இது மாதிரி கான்ட்ரடிக்ஷன் வந்து 2 பேருமே சட்டம் போடுறாங்கன்னா யாரோடது ப்ரிவேல், யாரோட கை ஓங்கும்னு பார்த்தோம்னா நாடாளுமன்றத்தோடது தான் ஓங்கும். அதே மாதிரிதான் இங்க சிங்குலரா ப்ளூரலா அப்படின்னு பார்த்தோம்னா ப்ளூரல் தான். சரியா, சோ யூக்கு 2 இடத்துலயுமே வர்றதுனால யூ சிங்குலர்லயும் வருது, ப்ளூரல்லையும் வருது. சிங்குலர் பெருசா ப்ளூரல் பெருசா? நான் ஒரு ஆளு ஆப்போசிட்ல ஒரு 4-5 பேர் நிக்கிறாங்க. சரியா, அப்ப ப்ளூரல் தான் பெருசா. ஆட்டோமேட்டிக்கா ப்ளூரல்ல நம்ம என்ன யூஸ் பண்ணுவோமோ அதனாலதான் ஆர யூ வந்துச்சுன்னா ஆர் போடுறோம். புரியுதா? நிறைய பேருக்கு இந்த டவுட் வரும், யூனா சிங்குலர் தானே, சிங்குலர் வரப்போ நான் ஏன் ஆர் போடணும்? சரியா, சிங்குலர் வந்துச்சுன்னா இஸ் தானே போடணும், நான் ஏன் ப்ளூரலுக்கான ஆர் போடணும்? காரணம் இதுதான், யூ 2 இடத்துலயுமே வரும். ஸோ ப்ளூரலோட தான் ப்ரிவேல் ஆகும் இந்த இடத்துல. ஸோ ஆர் நம்ம யூக்கு யூஸ் பண்றோம். ஓகேவா, ஸோ இதுக்கு நல்லா பார்த்துக்குங்க, மனப்பாடமே பண்ணிடுங்க. இது தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பா, இது தெரியலைன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும் அடுத்து வரக்கூடிய இதுல. ஓகேவா, ஐ அப்படின்னா ஆம் யூஸ் பண்றோம், ஹி ஷி இட் இந்த இடத்துல எல்லாம் என்ன யூஸ் பண்றோம்? இஸ் யூஸ் பண்றோம். அடுத்து வி யூ தே இந்த இடத்துல எல்லாம் நம்ம என்ன யூஸ் பண்றோம்? ஆர் யூஸ் பண்றோம். இது எல்லாமே பிரசன்ட் டென்ஸ்ல. ஓகேவா, இஸ்னா சிங்குலரு, ஆர்னா ப்ளூரல். இஸ் சிங்குலரு, ஆர் ப்ளூரல். ஓகேவா, ஓகே. இப்போ பிரசன்ட் ஃபார்மேட் பார்த்தாச்சு. இதோட பாஸ்ட் ஃபார்ம் நம்ம பார்க்க போறோம். ஆமா இருந்தாலும் சரி, இஸ்ஸா இருந்தாலும் சரி, நம்ம போடக்கூடியது வாஸ். ஆமா இருந்தாலும் சரி, இஸ்ஸா இருந்தாலும் சரி, நம்ம போடக்கூடியது வாஸ். அப்ப ஆருக்கு வேர் முடிஞ்சிச்சு. ஓகேவா, ஆமா இருந்தாலும் சரி, இஸ்ஸா இருந்தாலும் சரி, நம்ம போட போறது வாஸ், ஆருக்கு வேர். அதே தான் நம்ம பாஸ்ட்ல பார்க்க போறோம். வாஸ் வந்திருக்கா, ஆருக்கு வேர் இருக்கா? 2 விஷயம் தான், ஒன்னு வாஸ், இன்னொன்னு வேர். ஓகேவா, வாஸ் இன்னொன்னு வேர். ஆமா இருந்தாலும் சரி, இஸ்ஸா இருந்தாலும் சரி, நம்ம யூஸ் பண்ண போறது வாஸ். ஆரா இருந்துச்சுன்னா வேர். இது பிரசன்ட் ஃபார்ம், இது பாஸ்ட் ஃபார்ம். புரியும் நம்புறேன். ஓகேவா, சோ நம்ம டென்ஸ்லயும் இந்த வேர்டோட பாஸ்ட் ஃபார்ம் பிரசன்ட் ஃபார்ம்லயும் கிளியரா இருந்தாலே கிராமர் முடிஞ்சிச்சுங்க. ஓகேவா, சோ அதுதான் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஆம் இஸ்னா வாஸ், ஆர்னா வேர். ரைட்டா, அதே சேம் கான்செப்ட் தான். ஐக்கு என்ன பார்த்தோம்? அங்க பிரசன்ட்ல ஆம் பார்த்திருப்போம், ஆம் பார்த்திருப்போம் பிரசன்ட்ல. அதே பாஸ்ட்ல வந்துச்சுன்னா ஆமுக்கு வாஸ் வரணும், வாஸ் வந்திருக்கா? அதே மாதிரி ஹி ஷி இட்டுக்கு என்ன பார்த்திருப்போம்?
இஸ் பார்த்திருப்போம். இஸ் பார்த்திருப்போம் பிரசன்ட்ல. அப்போ இஸோட பாஸ்ட் என்ன? வாஸ். he she it வாஸ் வந்திருக்கா? அப்போ அடுத்து we you theyக்கு பிரசன்ட்ல என்ன பார்த்திருப்போம்? ஆர் பார்த்திருப்போம். பிரசன்ட்ல ஆர் பார்த்திருப்போம். இங்க அதோட பாஸ்ட் வரணும். என்ன வந்திருக்கு? வேர் வந்திருக்கா? முடிஞ்சிருச்சுங்க. அவ்வளவுதான். பி ஃபார்ம் அப் அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு. பி ஃபார்ம் அப் தெரிஞ்சிருச்சுனாலே போதும். அடுத்து டூ ஃபார்ம் அப் ஹேவ் ஃபார்ம் அப் உங்களுக்கு ரொம்ப ஈஸியா புரிஞ்சிடும். ஓகேவா? இந்த பி ஃபார்ம் அப் டூ ஃபார்ம் அப் ஹேவ் ஃபார்ம் அப் பேசிக்ஸ் தெரிஞ்சிருச்சுன்னா டென்ஸ் நீங்க பிச்சு உதறலாம். புரியுதா? டென்ஸ் தெரியாத காரணம் இந்த பேசிக்ஸ், இந்த வேர்ப்ல இருக்கக்கூடிய பேசிக்ஸ் தெரியாதுதான் ஃபர்ஸ்ட் கண்டிஷன். ஓகேங்களா? இது தெரிஞ்சிருச்சுனாலே அடுத்து வரக்கூடிய டென்சஸ் ரொம்ப ஈஸியா புரிஞ்சிடும். சரியா? சோ ஃபர்தரா நம்ம அதையும் பார்க்கிறோம். இப்போ இந்த பி ஃபார்ம் புரியும் நம்புறேன். பி ஃபார்ம் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா என்னென்ன நம்ம வேர்ட்ஸ் யூஸ் பண்றோம் பிரசன்ட் டென்ஸ்ல? ஆம், இஸ், ஆர். இந்த ஆம் அண்ட் இஸ் பார்த்தோம்னா சிங்குலர்ல ஸ்பெசிபிக்கா இந்த ஆம் எங்க யூஸ் பண்ணுவோம்னா ஐ அப்படின்னு வரக்கூடிய இடத்துல ஆம் யூஸ் பண்ணுவோம். ரிமைனிங் வரக்கூடிய சிங்குலர் ப்ரோனவுன்ஸ்க்கு இஸ் யூஸ் பண்ணுவோம். அதாவது he she it அப்படின்னு வந்துச்சுன்னா இஸ் யூஸ் பண்ணுவோம். ரிமைனிங் வரக்கூடியது we they you இந்த இடத்துல ஆர் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? அப்படியே இங்க வாங்க பாஸ்ட் டென்ஸ்க்கு வாங்க. ஆம்னா வாஸ், ஐ வாஸ். he she itக்கு இஸ் யூஸ் பண்ணோமா? இப்போ சாரி he she itக்கு இஸ் யூஸ் பண்ணோமா? இஸோட பாஸ்ட் டென்ஸ் வாஸ். அப்படியே இங்க பாஸ்ட்ல வந்தோம்னா he she itக்கு வாஸ் யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி we they you இதுக்கு அங்க ஆர் யூஸ் பண்ணிருப்போம். இங்க வேர் யூஸ் பண்ணுவோம். முடிஞ்சிடுச்சா? சோ நம்ம நெக்ஸ்ட் டூ ஃபார்ம் அபுக்கு போயிடுவோம். டூ ஃபார்ம்ல பிரசன்ட் டென்ஸ் பாத்தீங்கன்னா ஒன்னு ரெண்டே ரெண்டு தான். அங்க மூணு பார்த்திருப்போம். இங்க ரெண்டே ரெண்டு தான். டு, டஸ். என்னன்னா டு, டஸ். அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு. ஓகேவா? டு, டஸ் இந்த ரெண்டு தான் வந்து பிரசன்ட் ஃபார்ம்ல வரும். ஐ, வி, யூ, தே. ஐ, வி, யூ, தே. ஐ, வி, யூ, தே. ஐ, வி, யூ, தே. இது மாதிரி வர இடத்துல என்ன யூஸ் பண்ணுவோம்? டு. ஓகேவா? என்ன யூஸ் பண்றோம்? டு. he she itக்கு டஸ். he she itக்கு டஸ். he she itக்கு டஸ். இன்னும் இது ரொம்ப சிம்பிளா ஞாபகம் வச்சுங்க. எங்கெல்லாம் நம்ம ஆம் ஆர் போட்டோமோ அங்கெல்லாம் டூ யூஸ் பண்றோம். எங்கெல்லாம் ஆம் ஆர் போட்டோமோ அங்கெல்லாம் டூ யூஸ் பண்றோம். இஸ் போட்ட இடத்துல டஸ் யூஸ் பண்றோம். இஸ் போட்ட இடத்துல டஸ் யூஸ் பண்றோம். எங்கெல்லாம் நம்ம இஸ் போட்டோம்? he she itல இஸ் போட்டிருப்போம். சோ அந்த இடத்துல டஸ் யூஸ் பண்றோம். இஸ், டஸ் வருதா? இஸ், டஸ். ரிமைனிங் பாருங்க. ஐ, வி, யூ, தேக்கு அங்க ஆம் போட்டிருப்போம். ஐக்கு வி, யூ, தேக்கு ஆர் போட்டிருப்போம். பாஸ்ட்ல வேர் போட்டிருப்போம். ரைட்டா? சோ ஐல பாஸ்டுக்கு வாஸ் போட்டிருப்போம். வி, யூ, தேக்கு வேர் போட்டிருப்போம். சோ இங்க ஐ, வி, யூ, தேக்கு போட்டுக்கிறோம். சரியா? சோ இது இப்ப நடத்தும் போது ஈஸியா புரியும். நீங்க ஒன்ஸ் விட்டுட்டீங்கன்னா மறந்துடுவீங்க. ஸோ கிளாஸ் முடிச்ச உடனே இது நல்ல டீட்டெயில்டா பார்த்துருங்க. ஃப்ரீக்வெண்டா ரிவைஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ரொம்ப ஈஸியா இருக்கும். ரைட்டா? ஸோ பிரசன்ட் ஃபார்ம்ல இந்த டூ டஸ் தான். சரியா? எதுக்கு? ஆக்ஷனை மென்ஷன் பண்றதுக்கு தான். சேம் ஆஸ் அதே தான். அடுத்து பார்த்தோம்னா இந்த பிரசன்ட்டுக்கு பாஸ்ட் பார்க்கணுமா? டூவா இருந்தாலும் சரி, டஸ்ஸா இருந்தாலும் சரி, டூவா இருந்தாலும் சரி, டஸ்ஸா இருந்தாலும் சரி, என்ன யூஸ் பண்ணுவோம்? டிட் அப்படின்னு இந்த ஒரே ஒரு வார்த்தையை மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். பிரசன்ட்ல டூ வந்தாலும் சரி, டஸ் வந்தாலும் சரி, நான் பாஸ்டுக்கு மாத்திரம்னா டிட் தான் போடுவேன். சரியா? டூ இருந்தாலும் சரி, டஸ் இருந்தாலும் சரி, பாஸ்ட்ல மாத்திரம்னா டிட் தான் போடணும். அங்க நம்ம பார்த்திருப்போம் ஆமுக்கும் ஆர் வர இடத்துல சாரி ஆமுக்கும் இஸ் வரக்கூடிய இடத்துல வாஸ் போட்டிருக்கும். ஐ ஆம். he she itக்கு இஸ். இந்த ரெண்டு இடத்துலயுமே இஸ்ஸுக்கும் ஆமுக்கும் வாஸ்ன்னு பார்த்திருப்போம். யூ ஆர்,
வி யூ தே இதுக்கெல்லாம் ஆர் போட்டிருப்போம். இந்த ஆர் வந்த இடத்துல வேர்னு போட்டிருப்போம். சரியா? ரெண்டு இது பார்த்துருப்போம். இங்க டூ வந்தாலும் சரி டஸ் வந்தாலும் சரி நம்ம போடக்கூடியது டிட். அவ்வளவுதான். சரியா? அப்படியே பாருங்க. ஐ டிட், வி டிட், யூ டிட், தே டிட். இந்த இடத்துக்குலாம் நம்ம பிரசன்ட்ல என்ன போட்டோம்? டூ ஃபார்ம் ஆப்ல டூ போட்டோமா டஸ் போட்டோமா? ஐ டூ, வி டூ, யூ டூ, தே டூ. ஹீ ஷீட்ல மட்டும்தான் நம்ம டஸ் போட்டிருப்போம். இதுக்கு தான் சொன்னோம் அங்க இஸ் வரும் இங்க டஸ் வரும். எஸ் எஸ் முடியுதா? எஸ் எஸ் முடியுதா? சோ அதுதான். இங்க ஹீ ஷீட்டுக்கு பிரசன்ட் ஃபார்ம்ல என்ன பார்த்திருப்போம்? டஸ் பார்த்திருப்போம். ஓகேங்களா? ஐ, வி, யூ, தே. இதுக்கு பிரசன்ட் ஃபார்முக்கு என்ன? டு. ஹி, ஷி, இட். இதுக்கு டஸ் போட்டிருப்போம். எனக்கு இது எப்படி வந்தாலும் சரி நான் பாஸ்ட்ல நான் போட போறது டிட். எனக்கு டூ வந்தாலும் சரி டஸ் வந்தாலும் சரி நான் பாஸ்ட்ல போட போறது டிட். இப்ப புரியுதா எப்படின்னு? அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், ஐ டிட் மை கோர்ஸ் எஸ்டர்டே. டிட் தே ஃபினிஷ் தட் ப்ராஜெக்ட்? அவங்க ப்ராஜெக்டை முடிச்சிட்டாங்களா? சரியா? இந்த மாதிரி வர இடத்துல பாஸ்ட் டென்ஸை மென்ஷன் பண்ணக்கூடிய இடத்துல நம்ம போட வேண்டியது டிட். ஓகேவா? அடுத்து ஹேவ் ஃபார்ம் பாருங்க. ஹேவ் ஃபார்ம் பாத்தீங்கன்னா ஹேவ், ஹேஸ் அப்படின்னு ரெண்டு விஷயம் தான் பிரசன்ட்ல வரும். ஹேவ், ஹேஸ் அப்படிங்கிற ரெண்டு விஷயம் தான் பிரசன்ட்ல வரும். ஹேவ், ஹேஸ். ஓகேவா? ஐ ஹேவ், I have, we have, you have, they have. I have, we have, you have, they have. He she க்கு has, he she க்கு has. ஓகேவா? அதேதான். ஓகேவா? இதே இது எனக்கு நான் பாஸ்ட் டென்ஸ்க்கு மாத்தும் போது ஹேட்னு போடுவேன். எப்போ? ஹேவா இருந்தாலும் சரி ஹேஸா இருந்தாலும் சரி நான் ஹேட் போடுவேன். ஹேவா இருந்தாலும் சரி ஹேஸா இருந்தாலும் சரி நான் ஹேட் போடுவேன். ஓகேவா? இப்போ பாஸ்ட் டென்ஸ்ல பாருங்க. பாஸ்ட் டென்ஸ்ல பாருங்க. இங்க ஹேவ், ஹேஸ் எல்லாம் மாத்திருக்கோம். ஹேட் சாரி பாஸ்ட் டென்ஸ்ல எல்லா இடத்துலயுமே ஹேட் தான் போட்டிருக்கோம். சரியா? இப்போ நம்ம அங்க பார்த்த மாதிரியே தான். I, we, you, they. I, we, you, they. இதுக்கெல்லாம் என்ன பார்த்திருப்போம்? பிரசன்ட்ல சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் பிரசன்ட்ல have பார்த்திருப்போம். ஓகேவா? have பார்த்திருப்போம். he she க்கு has பார்த்திருப்போம். இது ரெண்டுமே வந்தாலும் சரி நான் போட போறது had. இது பாஸ்ட், இது பிரசன்ட். ஓகேவா? சோ இது ஃபைனலா ஒரு கன்சால்டேட் பண்ணிடுவோம். எப்படி நம்ம பார்க்க போறது இதுதான். ஐ, we, you, they, he, she, it. he, she, it. ஓகேவா? இப்போ பி ஃபார்ம் அப் சொல்லுங்க. ஐ, வி, யூசேல பி ஃபார்ம் அப்ல நம்ம என்னென்ன யூஸ் பண்ணோம்? என்னென்ன பார்த்திருப்போம்? am பார்த்திருப்போம், is பார்த்திருப்போம், are பார்த்திருப்போம் பிரசன்ட் டென்ஸ்ல. ஓகேவா?
இது பிரசன்ட் டென்ஸ்க்கு வச்சுப்போம், இது பாஸ்ட் டென்ஸ்க்கு வச்சுப்போம். ஓகேவா? என்னென்ன பார்த்துப்போம்? இஸ், ஆர், ஆம் பார்த்துருப்போம். சரிங்களா? இந்த ஐவி யூசேல நம்ம பார்த்தது ஆமும் ஆரும் பார்த்துருப்போம். ஏன் ஆம் ஆருன்னா ஐக்கு ஆம் பார்த்துருப்போம், ரிமைனிங் உள்ள எல்லாத்துக்குமே ஆர் பார்த்துருப்போம். ஓகேவா? ஹீ ஷீட்டுக்கு இஸ் பார்த்துருப்போம், பி ஃபார்ம்ல இஸ் பார்த்துருப்போம். அப்படியே பாஸ்டுக்கு வாங்க, பாஸ்டுக்கு வாங்க. வாஸ், வேர். ஆமுக்கு வாசு, இஸ்ஸுக்குமே வாசு தான் அங்க. ஆமுக்கும் வாசு, இஸ்ஸுக்கும் வாசு, ஆருக்கு மட்டும்தான் அங்க வேர். புரியுதா? இப்போ ஐவி யூதேக்கு டூ ஃபார்ம் அபுக்கு வாங்க. என்ன போட்டிருப்போம்? ஐ டூ, வி டூ, யூ டூ, தே டூ அப்படின்னு பார்த்துருப்போம். ஓகேவா? அடுத்து டூ. ஹீ ஷீட்டுக்கு டஸ். டூ வந்தாலும் சரி, டஸ் வந்தாலும் சரி, நாங்க போட போறது டிட். ஓகேவா? அப்படியே ஹேவ் ஃபார்ம் வாங்க. ஹேவா, ஹேஸா. நம்ம பிரசன்ட் டென்ஸ்ல பார்க்கிறது ஹேவ், ஹேஸ் தான் பார்ப்போம். ஐ, வி, யூசேக்கு நம்ம யூஸ் பண்ண போறது ஹேவ் மட்டும்தான். ஹேவ் மட்டும்தான். சரியா? ஹேவ் மட்டும்தான். அப்போ இங்க நம்ம யூஸ் பண்ண போறது, சாரி, ஹீ ஷீட்ல நம்ம யூஸ் பண்ண போறது ஹேஸ். ஓகேவா? ஹேவ் வந்தாலும் சரி, ஹேஸ் வந்தாலும் சரி, நான் பாஸ்ட்ல யூஸ் பண்ண போறது புரிஞ்சிருக்கும் நம்புறேன். சோ இது தெரிஞ்சதுதான் போதுங்க. அதுக்கு தான் கன்சாலிடேட் பண்ணியே கொடுத்தாச்சு. சரியா? இவ்வளவு நேரம் நம்ம சொன்னது இதை தான் எலாபரேட் பண்ணி சொல்லியிருப்போம். ஓகேங்களா? ஐவி யூசேல பி ஃபார்ம் அப்ளை என்ன யூஸ் பண்றோம், டூ ஃபார்ம் அப்ளை என்ன யூஸ் பண்றோம், ஹேவ் ஃபார்ம் அப்ளை என்ன யூஸ் பண்றோம், பிரசன்ட் டென்ஸ்ல இதெல்லாம் யூஸ் பண்றோம், பாஸ்ட் டென்ஸ்ல இப்படி யூஸ் பண்றோம். அடுத்து ஹீ ஷீட்ல பிரசன்ட்ல என்ன யூஸ் பண்றோம், பாஸ்ட்ல என்ன யூஸ் பண்றோம். இது தெளிவா புரிஞ்சுச்சுன்னா போதும், ஃபர்தரா உள்ளது ரொம்ப ஈஸியா புரியும். ஓகேங்களா? இப்போ இவ்வளவு நேரம் நம்ம இதெல்லாம் பார்த்திருப்போம். அடுத்து மாடல் வெர்ப்ஸ். மாடல் வெர்ப்ஸ் பார்த்தோம். சரிங்களா? மாடல் வெர்ப்ஸ்னா நம்ம ஆல்ரெடி சொன்னோம். கேன், could, will, would, shall, should, may, might, need to, ought to. ஓகேங்களா? இது மாதிரிலாம் உள்ளதுதான் மாடல் வெர்ப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாடல் வெர்ப்ஸ் எதெல்லாம் இண்டிகேட் பண்ணுதுன்னு பார்த்தோம். நெசசிட்டி, பாசிபிலிட்டி, பெர்மிஷன், இப்படிலாம் வரக்கூடிய கண்டிஷன்ல இந்த மாடல் வெர்ப் நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னு பார்க்கிறோம். ஐ கேன் டூ இட், ஐ கேன் டூ. சரி, என்னால இதை பண்ண முடியும், என்னால இதை செஞ்சு முடிக்க முடியும் அப்படிங்கிறது என்னுடைய கேப்பபிலிட்டியை சொல்லுது, என்னோட எபிலிட்டியை சொல்லுது. ஸோ அப்போ நம்ம என்ன யூஸ் பண்ணோம், மாடல் வெர்ப் யூஸ் பண்ணோம் அந்த வார்த்தையில. இங்க மாடல் வெர்பா வந்திருக்கிறது என்ன, ஐ கேன் டூ இட்ல கேன், அவ்வளவுதான், சிம்பிள். சரிங்களா? எபிலிட்டி, பொசிஷன், சாரி, எபிலிட்டி, பெர்மிஷன், நெசசிட்டி, தேவை. ஓகேங்களா? இந்த மாதிரி இடத்துல நம்ம மாடல் வெர்ப் யூஸ் பண்றோம். ஸோ அந்த மாடல் வெர்ப்ஸ் தான் இங்க நம்ம பார்க்கிறோம். இந்த மாடல் வெர்ப் வித் ஸ்டேட்மெண்ட் பார்த்துரும். கேன், ஐ கேன் ஸ்விம், என்னால நீந்த முடியும். குட், கேனோட பாஸ்ட் டென்ஸ் தான் குட். ஓகேவா? she could sing, she was younger. அவ இளமை காலத்துல அவ நல்லா அவளால பாட முடியும், அவரோட இளமை காலத்துல. இதை எப்படி நம்ம பாஸ்ட் டென்ஸ் சொல்றோம், எதை வச்சு சொல்றோம்? வாஸ்ங்கிறது பாஸ்ட் டென்ஸ்ல தான் நம்ம யூஸ் பண்ணோம். ஓகேவா? சோ அவளுடைய இளமை காலத்துல she was younger, when she was younger she could sing, அவ பாடுவா. ஓகேங்களா? will, willங்கிறது future. ஓகேங்களா? they will come to the party, அவர்கள் பார்ட்டிக்கு வருவார்கள். சரி, அப்படியே வுட்டுக்கு வாங்க, வுட்டுக்கு வாங்க.
past I would love some ice cream. I would love some ice cream. அதே மாதிரி shall, should, shall, should, may, might, must, ought to. சரிங்களா? மேங்கிறது பெர்மிஷன் கேட்கிற இடத்துல வரும். மேங்கிறது பெர்மிஷன் கேட்கிற இடத்துல வரும். அதே மாதிரி இந்த ஷால் இதுவுமே பெர்மிஷன் கேட்கிற இடத்துல தான் வரும். ஓகேங்களா? இந்த மே பாத்தீங்கன்னா சிங்குலர்ல இடம்பெறும். மே ஐ கம் இன், மே ஐன்னா மோஸ்ட்லி பெரும்பாலும் யூஸ் பண்ணுவோம். மே வீன்லாம் யூஸ் பண்ண மாட்டோம். ஆனா இந்த ப்ளூரல் வி இருக்குல்ல, விக்கு முன்னாடி எப்பவுமே இதுதான் யூஸ் பண்ணுவோம், ஷால். சரிங்களா? ஷால் ஐலையும் யூஸ் பண்ணலாம். பெரும்பாலும் வரக்கூடிய இடம்னு பார்த்தோம்னா வி. ஷால் வி கோ ஃபார் அ வாக், ஷால் வி கோ டு த பார்ட்டி, ஷால் வி லீவ் நவ், ஓகேவா? ஷால் வி என்டர். இது மாதிரி வி ப்ளூரல்ல வந்துச்சுன்னா ஷாலும், சிங்குலர்ல வந்துச்சுன்னா மேவும் யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? இது மாதிரி தான் ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். ரொம்ப ரொம்ப சிம்பிளா இருக்கும் உங்களுக்கு. You should study for the exam. இது மாதிரி should, shallோட past form should, mayவோட past form might, must, ought to. சாரி, must தனியா தான் வரும், must தனியா வரும், ought to தனியா வரும். ஓகேங்களா? மஸ்ட்ங்கறது பாத்தீங்கன்னா கண்டிப்பா நம்ம செஞ்சே ஆகணும் அப்படிங்கிற இடத்துல இந்த மஸ்ட் யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? ought to பார்த்தோம்னா எச்சரிக்கை விடுக்கின்ற வகையில இந்த ought to யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? இதை தெரிஞ்சு வச்சுக்கங்க. இதுல இருந்து பெரும்பாலும் கேள்விகள் கேட்பது கிடையாது. கேட்டாலுமே இந்த கேனு, வில்லு, மே இதுலயே வச்சு முடிச்சிருவாங்க. கேனு, வில்லு மேலே வச்சு முடிச்சிருவாங்க. கேன்னா எபிலிட்டி, வில்லுனா ஃபியூச்சரு, மேனா பெர்மிஷன் கேட்கிற இடம். நல்லா நோட் பண்ணீங்க. கேனுனா எபிலிட்டி, வில்லுனா ஃபியூச்சரை குறிக்கும், மேனா பெர்மிஷன் கேட்கிற இடத்துல வரும். இந்த மூணு இதுலயே வச்சு கொஸ்டின் முடிச்சிருவாங்க. ரொம்ப டெப்தா போக மாட்டாங்க. ஓகேவா? அடுத்து மெயின் வெர்ப். மெயின் வெர்ப் இவ்வளவு நேரம் நம்ம பார்த்தது ஹெல்பிங் வெர்ப் பார்த்திருப்போம். ஹெல்பிங் வெர்ப் தான் இந்த பி ஃபார்ம் வெர்ப், டு ஃபார்ம் வெர்ப், ஹேவ் ஃபார்ம் வெர்ப் இதெல்லாம் நம்ம பார்த்தது. சரிங்களா? ஃபியூச்சர்ல சொல்ல மாட்டோம் சார். ஃபியூச்சர்னா தான் நம்ம வில்லு சேர்த்துறோம்ல. நார்மல் வெர்போட நம்ம வில்லோ ஷாலோ சேர்த்தோம்னா ஃபியூச்சர் முடிஞ்சிடுச்சு, அவ்வளவுதான். இப்ப நம்ம இவ்வளவு நேரம் மாத்திர மாதிரி அங்க உட்காந்து மாத்திட்டு இருக்க மாட்டோம். வில்லு இல்லாட்டி ஷால் சேர்த்து முடிச்சிடுவோம். பெரும்பாலும் வில்ல போட்டு முடிச்சிட்டுருவோம். ஷாலுக்கு சில கண்டிஷன், 2 கண்டிஷன் இருக்கு. அந்த 2 கண்டிஷன் இருந்துச்சுன்னா அந்த ஷால் யூஸ் பண்ணுவோம், அவ்வளவுதான். அதனால ஷால் பெருசா நம்ம இது பண்ணிக்க மாட்டோம். வில்ல போட்டு நம்ம ஸ்டேட்மெண்ட், பிரசன்ட் டென்ஸ் இருக்குல்ல, பிரசன்ட் ஸ்டேட்மெண்ட்டை வில்ல போட்டு எழுதணும்னா அது ஃபியூச்சரா மாறிடும், அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா? சோ என்ன சொன்னோம்? இவ்வளவு நேரம் நம்ம பார்த்தது ஹெல்பிங் வெர்ப் பார்த்திருப்போம், மாடல் வெர்ப் பார்த்திருப்போம். இப்ப இனிமேல் நம்ம பார்க்க போறது மெயின் வெர்ப். அதாவது நம்ம அன்றாடம் யூஸ் பண்றோம்ல வெர்ப், செயல் நிகழ்த்துறோம்ல, அந்த செயலினுடைய பாஸ்ட் ஃபார்ம் அண்ட் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் பார்க்க போறோம் சம் எக்ஸாம்பிள்ஸோட. ஓகேங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் பாத்துறோம் கோ. கோங்கிறது பிரசன்ட். நம்ம பார்க்கிறது பிரசன்ட், பாஸ்ட், பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ஓகேங்களா? பிரசன்ட், பாஸ்ட், பாஸ்ட் பார்ட்டிசிபிள். கோங்கிறது பிரசன்ட், பிரசன்ட். வென்ட்ங்கிறது பாஸ்ட், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் என்ன? gone. சரியா? இது மாதிரி நம்மளோட மெயின் வெர்ப், அன்றாடம் நிகழ்த்தக்கூடிய வெர்ப்ல பிரசன்ட் என்ன, அதனுடைய பாஸ்ட் என்ன, பாஸ்ட் பார்ட்டிசிபிள் என்ன, இதை தெரிஞ்சுக்கு. ஓகேவா? இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை வச்சு தான் நம்ம ஒரு சென்டென்ஸ் பிரசன்ட் ஃபார்ம்ல இருக்கா, பாஸ்ட் ஃபார்ம்ல இருக்கா, பாஸ்ட் பார்ட்டிசிபிள்ல இருக்கான்னு ஐடென்டிஃபை பண்ண முடியும். சரிங்களா? சோ நம்மளுமே கொடுப்போம் ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு 50ல இருந்து ஒரு 100 வெர்ப். ஓகேங்களா? அதோட பாஸ்ட் ஃபார்ம், அதோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம். நீங்களும் கொஞ்சம் எஃபர்ட் போட்டு இதெல்லாம் இம்பார்ட்டண்டா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன், இதெல்லாம் வரும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா அதையுமே தனியா எழுதி வச்சுங்க. ஒரு மினிமம் ஒரு 50 ட்ரை பண்ணுங்க. ஓகேங்களா? உங்களுக்கான ஹோம்ஒர்க் இதுதான். மினிமம் ஒரு 50 ட்ரை பண்ணுங்க. ஓகேவா? அதே மாதிரி ஈட். ஈட்டோட பாஸ்ட் ஏட், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஈட்டன். ஸ்லீப், ஸ்லெப்ட், ஸ்லெப்ட். ரைட், ரோட், ரிட்டர்ன். ரைட், ரோட், ரிட்டர்ன். ரீட், ரீட், ரீட். ஆனா இதை நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது மாறும். ஓகேங்களா? எல்லாமே பாருங்க ரீடு ரீடு ரீடுன்னு தான் இருக்கும். ரீடு ரீடு ரீடுன்னு தான் இருக்கும். பட் ஆனா பாஸ்ட் ஃபார்ம்லயும் பாஸ்ட் பார்ட்டிசிபிள்லயும் வரும்போது நம்ம எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணோம்னா ரெட், ரீட், ரெட், ரெட் இப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணும். ஓகேங்களா?
ஸோ அந்த ப்ரொனவுன்ஸ் வச்சு தான் நம்ம இது எந்த ஃபார்மேட்ல இருக்குன்னு நம்ம சொல்லணும். ஓகேங்களா? ஸோ ரீடுனா ப்ரெசன்ட், ரெட் ரெட் அப்படின்னா பாஸ்ட் அண்ட் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ஓகேங்களா? ஃபர்தரா பார்த்தோம்னா சிங், sang, sung, speak, spoke, spoken, run, ran, run, do, did, done, have, had, 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 see, saw, seen. இதெல்லாம் நிறைய இதுல கேக்குறது. இந்த சீலாம் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒன்று. see, saw, seen, buy, bought, bought, buy, bought, bought, drive, drove, driven, drive, drove, driven, fly, flew, flown, fly, flew, flown, break, broke, broken, break, broke, broken, take, took, taken, come. ஆமா, டேக் எடுக்கிறோம், டுக் எடுத்துட்டேன், டேக்கன் எடுத்து முடிச்சிட்டோம், எடுக்கப்பட்டது. ஓகேங்களா? கம், கேம், கம், பில்ட், 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 பிகின், பிகன், பிகன், பிகின், பிகன், பிகின். இது மாதிரி ஒரு எழுத்து தான் மாறும் நிறைய இதுல, சில இதுல மாறவே மாறாது. ஓகேங்களா? ஸ்பீக், ஸ்போக், ஸ்போக்கன், டான்ஸ், 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 திங்க், தாட், தாட், பிரேக், broke, broken, swim, swam, swum, drink, drank, drunk, choose, chose, chosen, understand, understood, understood, teach, taught, taught, catch, caught, caught, hide, hid, hidden, these. இதெல்லாம் பார்த்தோம்னா அவ்வளவுதான், இதோட முடிஞ்சிச்சு. சாரி, இதெல்லாம் முடிஞ்சிச்சு. ஃபர்தரா ஒரு அட்டென்ஷனுக்காக இந்த ஸ்டேட்மெண்ட் போட்டது. இந்த மாதிரி வெர்ப்ஸ் தான் கம்ப்ளீட்டா நேரத்தை வச்சும் நம்மளுடைய செயலை வச்சும் நிகழ்றது. சரியா? நம்மளோட நேரத்தை வச்சும் நம்மளுடைய செயலை வச்சும் நிகழக்கூடிய வெர்ப்ஸுக்கு தான் இந்த மாதிரி பிரசன்ட் இருக்கும், பாஸ்ட் இருக்கும், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் இருக்கும். சரிங்களா? இதெல்லாம் ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு கொடுத்தது. இதுவுமே ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒன்று தான். உங்களுக்கு கேள்விகள் இந்த இடத்துல இருந்து அதிகமா இடம்பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதே மாதிரி பார்த்தோம்னா நீங்களும் கொஞ்சம் எஃபர்ட் போட்டு ஒரு 50 எடுங்க. நம்மளோட சைட்ல இருந்து ஒரு 50ல இருந்து ஒரு 100 இது மாதிரி மெயினான வேர்ப்ஸ் வச்சு அதோட பாஸ்ட் ஃபார்ம் என்ன, பாஸ்ட் பார்ட்டிசிபிள் என்ன, இது கொடுத்துருவோம். சரிங்களா? பெரும்பாலும் கொஸ்டின் 99% இதை தாண்டி வெளில போகாது. 99% இதை தாண்டி வெளில போகவே போகாது கொஸ்டின். சரிங்களா? ஸோ இந்த ஒரு விஷயத்தை மட்டும் ப்ராப்பரா பண்ணுங்க. ஓகேவா? ஸோ இது தெரிஞ்சா போதும். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன். வேர்பு, வேர்போட பாஸ்ட் ஃபார்ம், வேர்போட பிரசன்ட் ஃபார்ம். இது வரைக்கும் வேர்ப்ல நம்ம என்ன பார்த்திருப்போம்? வேர்ப்னா என்ன, வேர்போட 8 டைப். அந்த வேர்போட 8 டைப் பிளஸ் வந்து ஹெல்பிங் வேர்ப்ல பி ஃபார்ம், டூ ஃபார்ம், ஹேவ் ஃபார்ம் பார்த்திருப்போம். அது மட்டும் இல்லாம மாடல் வேர்பு, மாடல் வேர்பு என்னன்னு டீடைல்டா பார்த்திருப்போம். இதுல இது இல்லாம மெயின் வேர்ப்ல மெயின் வேர்போட பாஸ்ட் ஃபார்ம், பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ஓகேவா? வேர்பை பத்தி ஒரு கிளியர் கட் ஐடியா உங்களுக்கு கிடைச்சிருக்கும் நம்புறேன். சோ ஃபர்தரா நம்மளோட கதாநாயகன் யாரு? டென்ஸ். வணக்கம்டா மாப்பிள்ளன்னு இப்பதான் வராப்ல. சரியா? டென்ஸ் இதுதான் எல்லாருக்கும் குடைச்சல் கொடுக்கிறது. சரியா? ரொம்ப 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 ஈஸி ஆஸ்பெக்ட். இவ்வளவு நேரம் நம்ம பார்த்தோம்ல ஒரு விஷயம், இந்த விஷயம் தெரியலன்னா டென்ஸ் கஷ்டம். டென்ஸ் கஷ்டம்னு சொல்ல மாட்டேன், டென்ஸ் புரியவே புரியாது. சரியா? இவ்வளவு நேரம் பார்த்தது உங்களுக்கு கிளியரா புரிஞ்சுதுன்னா டென்ஸ் ரொம்ப 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 ஈஸி. நீங்களே சொல்லுவீங்க வரிசையா என்ன என்ன என்ன. சரிங்களா? ரொம்ப ஈஸிங்க. இங்கிலீஷுங்கிறது ரொம்ப 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 ஈஸியான சப்ஜெக்ட். ஓகேங்களா? பட் ஆனா நம்ம தான் சில நேரம் அதை அவாய்ட் பண்றோம். நம்ம அவாய்ட் பண்றதுனால அந்த சப்ஜெக்ட் நம்மள அவாய்ட் பண்ணுது. ஓகேங்களா? நீங்க ஒரு அடி முன்னெடுத்து வைங்க, 2 அடி உங்கள்கிட்ட நோக்கி வரும். சரியா? அந்த ஒரு விஷயம்தான். ஸோ எதுவுமே கஷ்டம்னு நினைக்காதீங்க. நம்ம எந்த இடத்துல தப்பு பண்றோம், நம்ம ஏன் நம்மளுக்கு ஏன் அதுல புரிதல் வந்து கம்மியா இருக்கு, அதை ரெக்டிஃபை பண்ணுங்க.
ஃபர்தரா அடுத்தடுத்து உங்களுக்கு விழுந்துகிட்டே இருக்கும். கரெக்டா? சரியா? சோ டென்ஸுக்கு போயிடுவோம். ஓகேவா? இப்ப டென்ஸ்னா என்னன்னா காலம். சிம்பிளா சொல்லணும்னா காலம். ஓகேவா? அதை எப்படி பிரிப்பாங்க? நிகழ்காலம், இறந்த காலம், எதிர்காலம். நேற்று, இன்று, நாளை. அந்த படம் பார்த்திருப்பீங்கல்ல? நிகழ்காலத்துல இருப்பாங்க, அடுத்து இதுக்கு போவீங்க, எதிர்காலத்துக்கு போவீங்களா? ஆமா, எதிர்காலத்துல இருந்தா கதையை ஆரம்பிக்கும். சரியா ஞாபகம் இல்ல. ஃபர்ஸ்ட் ஆர்யா எதிர்காலத்துல இருந்தானே வருவார் அந்த படத்துல. கதை மறந்து போச்சு. சம்திங் அந்த படம் நல்லா இருக்கும். ஓகேங்களா? அதுதான் அந்த கதை தான். இப்ப நம்ம நிகழ்காலம் பார்க்க போறோம், இறந்த காலம் பார்க்க போறோம், எதிர்காலம் பார்க்க போறோம். சரிங்களா? டென்ஸ்னா அதேதான், டைம் டிராவலர் ஆஃப் கிராமர். நம்ம அந்த காலத்தை இப்ப இறந்த காலமா எப்படியா, நிகழ்காலத்துல எப்படி, எதிர்காலத்துல எப்படி, இதற்கான ஸ்டேட்மெண்ட் எப்படி நம்ம ஃபார்ம் பண்ண போறோம். ஓகேங்களா? இப்ப நிகழ்காலம்னா நம்ம தமிழ்ல நார்மலா சொல்லிடுவோம். இங்கிலீஷ்ல சொல்லும்போது சில வார்த்தைகளை சேர்த்தும் சேர்க்காமலும் சொல்லணும், சில வார்த்தைகளை மாத்தியும் சொல்லணும். அதுதான், வேற எதுவுமே கிடையாதுங்க. சரியா? 3 மெயினான டென்ஸ் இருக்கு. அதுதான் பிரசன்ட், பாஸ்ட், ஃபியூச்சர். ஓகேவா? பிரசன்ட்னா இப்ப நடந்துகிட்டு இருக்கும், ரைட் நவ், இப்ப நடந்துகிட்டு இருக்கும். இப்ப நம்ம லைவ் கான்ட்ராக்ட் லைவா இது பண்ணிக்கிட்டு இருக்கோம்ல, கான்வர்சேஷன் நடத்திக்கிட்டு இருக்கோம்ல, இது பிரசன்ட். ஓகேவா? இப்ப நம்ம நடத்துற வீடியோவே ஒரு 2 மணி நேரம் கழிச்சு பாக்குறாங்கல்ல, அது பாஸ்ட். ஓகேவா? இன்னைக்கு நம்ம கிளாஸுக்காக ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்துக்கு முன்னாடி நீங்க வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்களா, அது ஃபியூச்சர். அவ்வளவுதான். ஓகேவா? முடிஞ்சிருச்சு. ஒரு ½ அன் ஹவருக்கு முன்னாடியே ரைட் இந்த கிளாஸ் இத்தனை மணிக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுல, அது ஃபியூச்சரு. இப்ப நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறது பிரசன்ட். இதை முடிச்சிட்டு ஒரு 2 மணி நேரம் கழிச்சோ, 1 மணி நேரம் இல்ல 1 நிமிஷம் கழிச்சு பார்த்தா கூட அது பாஸ்ட். அவ்வளவுதான். ஓகேவா? இப்ப நடக்கிறது பிரசன்ட், ஆல்ரெடி நடந்தது பாஸ்ட், இனிமேல் நடக்க போறது will happen, அது ஃபியூச்சர். ஓகேவா? I eat, she run, I ate. ஈட்டோட பாஸ்ட் வந்துட்டாங்க, இதுக்கு தான் verb தெரியணும்ங்கிறது. ஈட்டோட பாஸ்ட் வந்துட்டா ate verb, runsோட பாஸ்ட் ran, will eat, will run. ஓகேங்களா? நம்ம ஃபியூச்சர்னா என்ன சொன்னோம்? நாமளா will or shall யூஸ் பண்ணி அதோட மெயின் verb ஆட் பண்ணோம்னா அது ஃபியூச்சர். சோ ஒரு ஸ்டேட்மெண்ட், ஆமா சார், பிரசன்ட் பாஸ்ட் வரவே வராது. பிரசன்ட் டென்ஸ் இருக்குல்ல, பிரசன்ட் டென்ஸோட will or shall ஆட் பண்ணீங்கன்னா ஃபியூச்சர் டென்ஸ் உங்களுக்கு. அதுதான் இப்ப சொல்லுவாங்க. ஓகேவா? அது வரும், அது எலாபரேட்டா அதுதான் நம்ம இப்ப பார்க்க போறோம், இனிமேல் பார்க்க போறோம். உங்களுக்கு புரிதலுக்காக இதை சொல்றது. ஸ்டார்டிங்ல நம்ம எடுத்தோன்னே எலாபரேட் பண்ண முடியாதுல்ல, என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு தான் உள்ள போவோம். அதேதான், என்னென்ன இருக்குன்னு பாக்குறோம். ஃபர்ஸ்ட் பிரசன்ட் இருக்கு, பாஸ்ட் இருக்கு, ஃபியூச்சர் இருக்கு. பிரசன்ட்னா இப்ப நடக்கும், பாஸ்ட்னா ஆல்ரெடி நடந்து முடிஞ்சிருக்கும், ஃபியூச்சர்னா நடக்க போறது. பிரசன்ட்னா verb ஃபார்ம் நார்மலா இருக்கும், eat, run. பாஸ்ட்னா பாஸ்ட் ஃபார்மேட்ல இருக்கும், அதுக்கு தான் நம்ம சொன்னது verb-ஓட பாஸ்ட் ஃபார்ம், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் தெரிஞ்சுக்குங்க அப்படின்னு. புரியுதா? இப்போ நான் eat, ate வெறுமனே போட்டுட்டேன். இப்போ verb தெரியாதவங்களுக்கு இது எது பிரசன்ட் ஃபார்ம், எது பாஸ்ட் ஃபார்ம்னு கேட்டனா அவங்களால ஐடென்டிஃபை பண்ண முடியாது. verb தெரிஞ்சது, verbனா என்னன்னு தெரியணும். இப்போ இந்த verb-ஓட பாஸ்ட் ஃபார்ம் என்னன்னு தெரியணும். eat, ate, eaten பாஸ்ட் பார்ட்டிசிபிள். அதுக்கு தான் நம்ம 3ஆ படிக்கிறது. ஃபர்ஸ்ட் பிரசன்ட்ல இருக்கும், செகண்ட் பாஸ்ட்ல இருக்கும், தேர்ட் பாஸ்ட் பார்ட்டிசிபிள்ல இருக்கும். சரியா? இங்க பார்த்தோம்ல, பிரேக் பிரசன்ட், broke பாஸ்ட், இது பாஸ்ட் பார்ட்டிசிபிள் தான். இங்க பாஸ்ட்னு கொடுத்திருக்கோம்ல, பிரேக்ங்கிறது பிரசன்ட், பாஸ்ட்னா பாஸ்ட்ல broke வரும், பாஸ்ட் பார்ட்டிசிபிள்ல broken வரும். ஓகேங்களா? அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. இது தெரிஞ்சதுன்னா போதும். எங்க விட்டோம்? இதுக்குதான் ஃபர்ஸ்ட் verb-னா என்னன்னு தெரியணும். verb-ல என்னென்ன மாதிரி வேர்ட்ஸ் இருக்கு, ஆக்ஷன் தான் verb-னு சொல்றோம். அது பிரசன்ட் ஃபார்ம்ல தான் இருக்கும். அது பாஸ்ட்க்கு மாறுனுச்சுன்னா என்ன வேர்ட் வரும், பாஸ்ட் பார்ட்டிசிபிள்ல என்ன வேர்ட் வரும், இதெல்லாம் தெரிஞ்சதுன்னா ரொம்ப 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 ஈஸி இந்த டென்ஸ். ஓகேவா? சோ ஃபர்தரா நம்ம பார்த்துருவோம். ஓகேங்களா? இத சிம்பிள், கண்டினியூஸ், பெர்ஃபெக்ட்,
பர்ஃபெக்ட்னு பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்னு பிரிப்பாங்க. ஆல்ரெடி எப்படி பிரிக்கிறாங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பிரசன்ட், பாஸ்ட், ஃபியூச்சர். பிரசன்ட், பாஸ்ட், ஃபியூச்சர். இதை எப்படி கொண்டு வருவோம் நம்ம? சிம்பிள் கண்டினியூஸ், பர்ஃபெக்ட், பர்ஃபெக்ட், அடிப்படை இதுதான். சரியா? பேஸ் இதுதான். அதுக்கப்புறம் இதுல கம்பைன் ஆகும்போது இதுல இருந்து ஃபார்ம் ஆகுறது தான் ரிமைனிங் இருக்கு இந்த 12 டென்ஸ். சரியா? ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே இந்த 3 தெரியலனா டென்ஸுக்குள்ள வர முடியாது. இந்த 3 ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிரசன்ட், பாஸ்ட், ஃபியூச்சர். இப்ப பிரசன்ட்டுக்கு மட்டும் பார்ப்போமே. இதோட ஜாயின் ஆகும்போது எப்படி வரும்? சிம்பிள் பிரசன்ட். இதோட ஜாயின் ஆனா பிரசன்ட் கண்டினியூஸ். இதோட ஜாயின் ஆகுறப்போ பிரசன்ட் பர்ஃபெக்ட். இதோட ஜாயின் ஆகுறப்போ பிரசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். பிரசன்ட்ல 4 வந்துட்டா முடிஞ்சிருச்சு. அடுத்து பாஸ்ட். பாஸ்டுக்கும் சிம்பிளையும் ஜாயின் பண்றப்போ சிம்பிள் பாஸ்ட், பாஸ்ட் கண்டினியூஸ், பாஸ்ட் பர்ஃபெக்ட், பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். அதே மாதிரி சேம் அஸ் ஃபியூச்சர். சிம்பிள் ஃபியூச்சர், ஃபியூச்சர் கண்டினியூஸ், ஃபியூச்சர் பர்ஃபெக்ட், ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். 12 டென்ஸ் வந்துருச்சா? அவ்வளவுதான். இந்த 12 டென்ஸ் வந்துருச்சா? முடிஞ்சிருச்சு. பேஸ் தான் இந்த பிரசன்ட், பாஸ்ட், ஃபியூச்சர். பிரசன்ட் இப்ப, பாஸ்ட் முன்னாடி, ஃபியூச்சர் இனிமேல். ஓகேவா? ஓகேவா? இப்போ இந்த டென்ஸ ரொம்ப போட்டு இது பண்ணிட்டு இருக்க முடியாது. எப்படி சொல்றது? ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிட்டு இருக்க முடியாது. சரியா? இதுக்கு ஒரு சின்ன ஃபார்முலா மாதிரி தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ஓகேவா? இப்போ பிரசன்ட் டென்ஸ்னா எப்படி இருக்கும், பாஸ்ட் டென்ஸ்னா எப்படி இருக்கும், ஃபியூச்சர் டென்ஸ்னா எப்படி இருக்கும், பிரசன்ட் கண்டினியூஸ் எப்படி இருக்கும், பிரசன்ட் பர்ஃபெக்ட் எப்படி இருக்கும், பிரசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் எப்படி இருக்கும். சரிங்களா? ரொம்ப போட்டு காம்ப்ளிகேட் பண்ணிக்க வேண்டாம். இதை மட்டும் நீங்க மனப்பாடம் பண்ணிடுங்க. சரியா? இதை நான் எப்படி சொல்றது, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கன்னு சொல்றதை விட மனப்பாடம் பண்ணிக்கங்க. ஓகேவா? தென் அதுக்கப்புறம் இதுல உங்களுக்கு கொஞ்சம் ஃபெமிலியராக உங்களுக்கே இதுல ஒரு நல்ல புரிதல் உருவாகும். ரைட்? இதுதான் இது வந்துச்சா, இதுதான் அப்படின்னு ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடும். சோ இந்த ஃபார்முலா மஸ்ட்டுங்க. இது கண்டிப்பா நீங்க தெரிஞ்சிருக்கணும். நீங்க வேரியஸ் சைட்ஸ் பாருங்க, இந்த ஃபார்முலாலாம் கொடுக்க மாட்டாங்க. ஃபார்முலான்னு போர்டுலாம் கொடுக்க மாட்டாங்க. அவங்க பாட்டுக்கும் இது கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போயிடுவாங்களே ஒழிய பெரும்பாலான இடத்துல இந்த ஃபார்முலா மாதிரி எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. இது நம்ம ஓனா ரெடி பண்ணிருக்கிறது. சோ கொஞ்சம் யூட்டிலைஸ் பண்ணிக்கங்க ப்ராப்பரா. ஓகேவா? சோ இந்த ஃபார்முலா மட்டும் பாருங்க. சிம்பிளுக்கு எப்படி இருக்கும்? ஃபர்ஸ்ட் சப்ஜெக்டோட verb ஃபார்மேட் நார்மலா இருக்கும். verbல எந்தவித மாற்றமும் இருக்காது. பாஸ்ட் டென்ஸ்லயோ பாஸ்ட் பார்ட்டிசிபிள்லயோ இருக்காது. நார்மல் verbல இருக்கும். பேஸ் ஃபார்ம் ஆஃப் verbனு சொல்றாங்க. இதுதான் பேஸ் ஃபார்ம். பேஸ் ஃபார்ம்னா பிரசன்ட் டென்ஸ், வேற எதுவும் கிடையாது. பேஸ் ஃபார்ம்னா இந்த ஃபர்ஸ்ட் கொடுத்திருக்கோம்ல பிரசன்ட் டென்ஸ்ல, அதுதான் பேஸ் ஃபார்ம்னு சொல்றோம். பேஸ் ஃபார்ம்னா பிரசன்ட் டென்ஸ். சரியா? எக்ஸாம்பிள் பாருங்க, ஐ ஈட். இது சிம்பிள் பிரசன்ட். அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. இது சென்டென்ஸ் முடிஞ்சிருச்சு. ஓகேவா? சப்ஜெக்டோட பிரசன்ட் ஃபார்ம் ஆஃப் verb இருந்தா அது என்ன? சிம்பிள் பிரசன்ட். பிரசன்ட் கண்டினியூஸ்னா சப்ஜெக்டோட ஹெல்பிங் verb நம்ம பார்த்தோம்ல, am, is, are. பி ஃபார்ம் verbல பிரசன்ட்ல மட்டும் வரக்கூடியது. பி ஃபார்ம் verbல பிரசன்ட்ல மட்டும் வரக்கூடியது. ஐயோட am போட்டோம், he she itோட is போட்டோம், we you தேவோட are போட்டோம். ஞாபகம் இருக்கா? அதுக்கு தான் நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்தோனே பி ஃபார்ம் verb நடத்துனது. நான் டைரக்டா டென்ஸ் வந்தனா இது புரியாது. verb நடத்திட்டு வந்தனா கிளியரா புரியும். ஓகேவா? சோ அதனால தான் கண்டினியூஸ் எப்பெல்லாம் வருதோ இந்த am, is,
ஆர் இதுல ஏதாவது ஒண்ணு அதுல ஆட் ஆயிருக்கும் பிளஸ் present participleனு கொடுத்திருக்காங்களா அது என்ன present participleனா verb plus ing past participle நமக்கு தெரியும் present participleனா என்னன்னு தெரியாது present participleனா வேற எதுவும் கிடையாது verb நார்மல் verb இருக்குல present form verb இருக்குல present form verb இருக்குல go going னா present participle walking னா present participle verb ஓட ing ஆட் பண்ணோம்னா அது present participle சரிங்களா என்ன சார் es சேர்த்தாலுமே வந்து நார்மல் present form தான் அது வார்த்தைக்கு ஏத்த மாதிரி ஆட் ஆகும் அதுமே நம்ம டீடைலா இதுல பார்ப்போம் சிங்குலர் ப்ளூரல் கான்செப்ட்ல அது டீடைலா பார்ப்போம் ஓகேங்களா சப்ஜெக்ட்டோட am is are இதுல ஏதாவது ஒன்னு வந்து verb-ஓட ing ஆட் ஆயிருந்துச்சுனா அது present continuous சப்ஜெக்ட்டா helping verb connecting verb வந்துருச்சா இங்க be form verbல is வந்திருக்கு ஓகேங்களா present formல என்னன்னு பாப்போம் am பாப்போம் is பாப்போம் are பாப்போம் சிங்குலரா இருந்தா is ப்ளூரலா இருந்தா are I வந்திருந்துச்சுனா am ஓகேங்களா sheங்கிறது சிங்குலரா ப்ளூரலா சிங்குலர் வந்ததனால இங்க is வந்திருக்கு ஓகேவா இப்போ eating she is eating அவள் சாப்பிட்டு கொண்டிருக்கிறாள் present continuous இப்ப நடந்துகிட்டு இருக்கு ஓகேவா அதனால தான் eat ஓட ing சேர்த்திருக்காங்க eating ஓகேவா present continuous ரைட்டா இப்ப present perfectனா have இல்லாட்டி has have form verb வந்துருங்க perfect tenseனாலே have form verb வந்துரும் சரியா perfect tenseனாலே have form verb வந்துரும் சப்ஜெக்ட்டோட நம்ம இங்க பார்த்தோம்ல am is are be form verb தூக்கிட்டு have form verb ஓட presentல எழுதணும்ல have form verbல presentல எழுதணும்ல have இல்லாட்டி has ன்னு I வந்தா have we you they வந்தா have he she it வந்தா has இது ரெண்டுமே pastல போனுச்சுனா நான் என்ன போடுவேன் had போடுவேன் சரியா சோ இங்க நம்ம வரது present தான் presentங்கறப்ப have இல்லாட்டி has தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் perfect வந்ததனால தான் have has யூஸ் பண்றோம் continuousக்கு இத தான் யூஸ் பண்ணுவோம் am is are இங்க எதுவுமே யூஸ் பண்ண மாட்டோம் verb டைரக்டா ஆட் பண்ணிடுவோம் சரியா சப்ஜெக்ட்டோட have has ஏதாவது ஆட் பண்ணி past form of verb இருக்குல verb இருக்கு past form of verb இருக்கு verb-ஓட past participle னு மூணு பாப்போம் அதுல past participle தூக்கி போடணும் see saw seen see saw seen சரியா present past participle தேங்கிறது ப்ளூரலா சிங்குலரா ப்ளூரல் அதனால தான் இங்க have போட்டுருக்கோம் he she it வந்திருந்தா என்ன போட்டுருப்போம் has போட்டுருப்போம் சரியா they have past participle னு சொல்லியாச்சு இந்த verb-ஓட past participle seen it எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்றாங்கன்னு தெரியுதா ஸ்டேட்மெண்ட் அவ்வளவுதான் present perfect continuous சப்ஜெக்ட்டோட have ஓ has ஓ ஆட் பண்ணி அதோட been என்ன சேர்க்கணும் been எதுக்கு கண்டினியூஸ்னு வந்திருந்தா கண்டினியூஸ் இல்லாம present perfectனு இருந்தா been வேணாம் கண்டினியூஸ்னு வந்துருச்சுனா present perfectோட கண்டினியூஸ்னு வந்துருச்சுனா been வேணும் சேம் அங்க என்ன பார்த்தோமோ அதேதான் பட் ஆனா இங்க present participle ஆட் ஆகும் அதுக்கு தான் சொல்றேன் இது கம்ப்ளீட்டா ஃபார்முலா தான் இந்த ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்க முடிச்சிட்டீங்க டென்ஸ் புரியுதா ஓகேவா சோ இங்க பாஸ்ட் பார்ட்டிசிபிள் பார்ப்போம் இங்க பிரசன்ட் பார்ட்டிசிபிள் பார்ப்போம் அதனால தான் வந்து இங்க ing ஆட் ஆகும் பிரசன்ட் பார்ட்டிசிபிள்னா அங்க ing ன்னு சொன்னோம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஞாபகம் இருக்கா பிரசன்ட் பார்ட்டிசிபிள்னா ஒண்ணும் இல்ல verb-ஓட நார்மல் verb-ஓட ing சேர்த்தா அது பிரசன்ட் பார்ட்டிசிபிள் வெயிட்ங்கிறது நார்மல் verb ing சேர்த்தா பிரசன்ட் பார்ட்டிசிபிள் அத தான் இங்க கொடுத்திருப்பாங்க ஓகேவா இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா சப்ஜெக்ட் பிளஸ் have or has ஓகேவா been சேர்த்து verb plus ing verb plus ing ஓகேவா இந்த verb plus ing தான் present participle னு சொல்றோம்
வேற ஒண்ணும் இல்லை, இப்படியும் எழுதலாம். ஓகேவா? ஸோ இதை மட்டும் தெளிவா பார்த்துங்க. ரிமைனிங் இந்த பாஸ்ட் டென்ஸ்ல என்னென்ன வருது, பாஸ்ட் கண்டினியூஸ்ல என்னென்ன வருது, பாஸ்ட் பர்ஃபெக்ட், ஃபியூச்சர் சிம்பிள், ஃபியூச்சர் கண்டினியூஸ், இதெல்லாமே வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் ஒரு ஹாஃப் அன் ஹவர் போதும். ஹாஃப் அன் ஹவரே அதிகம் தான். ஏன்னா இப்பவே நான் இதை எடுத்தேன்னா இவ்வளவு நேரம் பார்த்ததுல நீங்க நேரம் ட்ரையா இருப்பீங்க. இவ்வளவு நேரம் கிளாஸ்லயே நம்ம எங்க நவுன்ல ஆரம்பிச்சது, நவுன் ஆரம்பிச்சு நவுன் டைப்ஸ் பார்த்திருப்போம், அதோட டீடைல், அதோட எக்ஸ்பிளனேஷன் பிளஸ் அதோட எக்ஸாம்பிள்ஸ். அதுக்கப்புறம் எங்க வந்தோம், ப்ரொனவுன் வந்தோம். நவுனு ப்ரொனவுன். ப்ரொனவுன்னா என்ன, ப்ரொனவுனோட டைப், ப்ரொனவுனோட எக்ஸ்பிளனேஷன், ப்ரொனவுனோட எக்ஸாம்பிள். அதுக்கப்புறம் வேர்ப் வந்தோம். வேர்ப்னா என்ன, வேர்போட டைப்ஸ், வேர்போட அதோட எக்ஸ்பிளனேஷன், அதோட எக்ஸாம்பிள். அது மட்டும் இல்லாம வேர்ப்ல மாடல் வேர்பு, அதுக்கப்புறம் மெயின் வேர்பு, மெயின் வேர்போட பாஸ்ட் ஃபார்ம், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் என்ன, அதுக்கப்புறம் டென்ஸ்னா என்ன, டென்ஸோட ஃபார்முலா என்ன. அந்த டென்ஸோட ஃபார்முலால பிரசன்ட் வரைக்கும் முடிச்சிருக்கோம். இதுல பாஸ்டும் இருக்கு, ஃபியூச்சரும் இருக்கு. ஓகேங்களா? இந்த ஃபார்முலா முடிச்சிட்டு இதற்கான கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்து முடிச்சிட்டோம்னா டென்ஸ் முடிஞ்சிச்சுங்க. ஓகேங்களா? ஸோ டைம் ஆயிடுச்சு, இதோட இந்த செஷனை வைண்ட் அப் பண்ணிப்போம். ஓகேவா? இதுல ஏதேனும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கான்டாக்ட் பண்ணுங்க நம்மள. இது வரைக்கும் பார்த்ததுல எதுவும் டவுட் இருக்கா? எதுவும் டவுட் சொல்லியிருக்காங்களா சார்? எதுவும் இல்ல. சரி, எதுவும் இல்லைன்னு நம்புறேன். ஸோ இனிமேல் ஏதோ ஃபர்தரா உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா நம்மளை கான்டாக்ட் பண்ணுங்க. ஸோ அந்த டவுட்ஸை கிளியர் பண்ணிடுவோம். இவ்வளவு நேரம் நடத்தினது பெருசு இல்லை, இதை நீங்க ஃபர்தரா வந்து ரிவைஸ் பண்ணணும். ரிவைஸ் பண்ணா மட்டும்தான் இதெல்லாம் ஞாபகம் இருக்கும். சரிங்களா? ஸோ ப்ராப்பரா ரிவைஸ் பண்ணுங்க. ஃப்ரீக்வெண்ட் இன்டர்வல்ஸ்ல ரிவிஷன் தாங்க மஸ்ட். ரிவிஷன் இருந்தாலே போதும். இங்கிலீஷ்லாம் பெருசா கவலை பண்ணுங்கிற அவசியமே கிடையாது. ஈஸியா மார்க் ஸ்கோர் பண்ணிட்டு போயிடலாம். ஓகேங்களா? ஸோ கண்டிப்பா நீங்க நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணுவீங்க. அதுக்கு நாங்க உறுதுணையா இருப்போம். சரிங்களா? ஸோ இதோட இந்த செஷனை வைண்ட் அப் பண்ணிக்கிறேன். மேலும் இது போன்ற தகவலோட அடுத்த காணொலியில உங்களை வந்து மீட் பண்றேன். நன்றி.